அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். பாரதியை போற்றுகிற ஒரு தினத்தில், ஒரு டிசம்பர் மாதத்தில் மீண்டும் ஒரு முறை நமது நுழைவுலம் வழக்கம் போல பாரதி அமர்வை இன்றும் வைத்திருக்கிறோம். டிசம்பர் மாதம் இதே போன்று நுழைவுலம் அமர்வுகளில் நாம் பலமுறை அவருடைய நினைவு தினத்திலும் அவருடைய பிறந்த தினத்திலும் நாம் பாரதி அமர்வுகளை நடத்தி இருக்கிறோம். இந்த அமர்வுக்கு பாரதியினுடைய 143வது பிறந்த நாள் முன்னிட்டு நிகழ்கிற இந்த அமர்வுக்கு வந்திருக்கிற அத்தனை நண்பர்களையும் நான் நுழைவுலம் சார்பிலே வரவேற்கின்றேன். இனி தாமதமாக வந்து இணைகின்ற நண்பர்களையும் நான் இங்கே வரவேற்று இந்த உரைக்குள்ளே செல்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு கடற்கரை மத்த விலாச அங்கதம் அவர்களை அழைக்க நானும் முயன்றேன், தோழர் ரவியும் முயன்றார். இப்போது கூட சிறிது நேரத்துக்கு முன்பு, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பு கூட நான் கடற்கரை அவர்களிடம் தொடர்பு கொண்டேன். அவர் அங்கே கோவில்பட்டியிலே பாரதி விழா பொதுக்கூட்டத்திலே பேசிக் கொண்டிருப்பதால் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதை நான் தவற விடுகிறேன் என்று வருத்தத்துடன் குறிப்பிட்டார். இது இருக்கட்டும், இப்போது நிகழ்ச்சிக்குள்ளே வருவோம். பாரதி பிறந்து 143 ஆண்டுகள், அவர் மறைந்து 104 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. இந்த ஏறத்தாழ ஒரு 150 ஆண்டுகள், 1.5 நூற்றாண்டு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய மாபெரும் கவிஞனை பற்றி எதிரும் புதிருமாக எத்தனையோ கருத்துக்கள் இங்கே தமிழ் சமூகத்திலே காண கிடைக்கின்றன. அறிஞர் பெருமக்கள், வாசகர்கள், புதிய கவிஞர்கள், அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த நண்பர்கள், இப்படி பல்வேறு குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. இருந்த போதிலும் கூட பாரதியுடைய ஒரு முழுமையான வரலாறு தொகுக்கப்பட்டதாக தெரியவில்லை. பாரதியுடைய அன்பர்கள், பாரதியினுடைய ஆய்வாளர்களும் அவர்களே தௌஷி ரகுநாதன், இளசை மணியன், பேராசிரியர் ஈரா வெங்கடாசலபதி, பேராசிரியர் பத்மநாபன், பாரதியினுடைய இளவல் சீனிவாசன், பாரதி கிருஷ்ணகுமார், பேராசிரியர் மணிகண்டன், இப்படி இன்னும் நான் சொல்லவிட்டவர்கள் பலர் இருக்கிறார். அத்தனை பேரும் பாரதியினுடைய பல்வேறு பரிமாணங்களை, அவர் வாழ்ந்த காலத்தில் அவர்களோடு சந்தித்திருந்த, தொடர்பில் இருந்த தருணங்களை ஆங்காங்கே குறிப்பிட்டிருக்கிறார். பாரதிதாசனையும் நான் சொல்ல விட்டு விட்டேன். பாரதிதாசனையும் சேர்த்துக் கொண்டு பார்த்தால், அவரை பிரதானமாக வைத்துக் கொண்டு பார்த்தால், எத்தனையோ செய்திகள் பாரதியாரை பற்றிய செய்திகளாக வந்து ஓரளவு வரலாறாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வரலாறு எழுதியவர்கள் கூட அவருடைய நினைவு குறிப்புகள் போலத்தான் எழுதியிருக்கிறார். செல்லம்மா பாரதி, ஆக்கூர் அனந்தாச்சாரி, இன்னும் பாரதி வரலாறை எழுதியிருக்கிற அத்தனை பேரும் அவரோடு இருந்த குறிப்புகளை எழுதியிருக்கிறார்கள். அவைகளெல்லாம் சேர்த்து கிடைப்பதுதான் பாரதியை பற்றிய ஒரு சித்திரம். இது சித்திரம் என்று சொல்கிற போது பத்மநாபன் எழுதிய சித்திர பாரதியை நான் இங்கே குறிப்பிட வேண்டும். இது எல்லாவற்றையும் விட ஒரு முக்கியமான பணியை, ஒரு காத்திரமான பணியை பாரதி ஆய்வாளர் கடற்கரை மத்த விலாச அங்கதம் செய்திருக்கிறார். பாரதிக்கும் தமிழ் சமூகத்துக்கும் அவர் செய்திருக்கிற கொடையானது 2 பெரிய தொகுப்புகளாக வந்திருக்கிறது. ஒன்று பாரதி விஜயம். பாரதியோடு பாண்டிச்சேரியிலும், சென்னையிலும், கடையத்திலும், எட்டயபுரத்திலும், எங்கெங்கெல்லாம், காரைக்குடியும் சேர்த்துக் கொள்ளலாம், ஈரோடு, இன்று அவர் எங்கேயெல்லாம் அவர் தடம் பதித்தாரோ அங்கே பாரதியோடு இருந்த நண்பர்கள், அவரோடு கூடி இருந்தவர்கள் குறிப்புகளாக ஒரு பெரிய கட்டுரை தொகுப்பை பாரதி விஜயம் என்று அவர் தமிழ் சமூகத்துக்கு தந்தார். மாபெரும் கொடை, மாபெரும் பாரதிக்கான பண்பளிப்பு. அடுத்தது, அவர் இறந்த பிறகு 1921 அவர் இறந்த பிறகு அதற்கு பிறகான 100 ஆண்டுகளில் பாரதியை பற்றிய பல்வேறு நினைவு குறிப்புகள் அல்ல, விமர்சனங்கள், பாரதியை பற்றிய விமர்சனங்கள், அறிஞர்களுடைய பெரிய அறிஞர்கள், உரைநடையாளர்கள், தலைவர்கள், இவர்களை எல்லாம், கலைஞர்கள், இவர்களை எல்லாம் சேர்த்து அவர்கள் எழுதிய 100 ஆண்டுகளாக எழுதியிருந்த விமர்சனங்களை தொகுத்து யாமறிந்த புலவன் என்று இன்னொரு பெரிய தொகுப்பை தந்தார். இந்த யாமறிந்த புலவன் யார் யாரையெல்லாம் எப்படி அறிந்திருந்தார்களோ அப்படியே 100 ஆண்டுக்கான அவருடைய அறிமுக பிரதியாக, விமர்சன பிரதியாக யாமறிந்த புலவன் என்ற பெரிய தொகுப்பை கடற்கரை மத்த விலாச அங்கதம் தந்தார். இந்த 2 பெரும் கொடைகள்
பாரதிக்காக அவர் தந்தது பாரதியினுடைய அன்பர்களுக்கு பெரிய பாக்கியமாக அமைந்தது என்று பாரதியினுடைய அன்பனாக நான் இங்கே அவருக்கு நன்றியுடன் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த பாரதி நினைவுகள் என்ற யதுகுரி நூலையும் அவர் மீள்பதிப்பு செய்திருக்கிறார். ஆகவே அவரை தனியாக இங்கே குறிப்பிட்டு நான் பேசினேன். யதுகிரி அம்மாள் யார்? பாண்டிச்சேரியிலே பாரதியாரோடு நண்பராக பக்கத்து வீட்டுக்காரராக இருந்த மண்டையம் சீனிவாசாச்சாரியார் அவர்களுடைய மூத்த புதல்வி யதுகிரி அம்மாள். சென்னையிலேயே பாரதியாருக்கும் மண்டையம் சீனிவாசாச்சாரியார் குடும்பத்துக்கும் நட்பு உண்டு. பாரதியார் 1908 பாண்டிச்சேரியில் அடைக்கலமான பிறகு சில வாரங்களில் மண்டையம் சீனிவாசாச்சாரியார் குடும்பமும் அங்கே வந்துவிட்டது. பக்கத்து வீட்டிலே அவர்கள் இருந்தார். 1910 வாவேசு ஐயர் வந்து சேர்ந்தார். அதற்கு முன்னாலே அரவிந்தர் வந்து சேர்ந்தார். இந்த பஞ்சர்களுடைய கூட்டுறவு, அந்த பாரதியார் மற்றும் பக்கத்தில் இருந்த நண்பர்களுடைய குடும்பங்களுடைய கூட்டுறவு, இவையெல்லாம் ஆங்காங்கே சில 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 செய்திகளாக கூடியிருந்தோர் குறிப்புகளாக பாரதி விஜயம் தந்தது போல யதுகிரி அம்மாள் மட்டும் பங்கு கொண்ட குறிப்புகளை யதுகிரி அம்மாள் தன்னுடைய நினைவுகளாக, பாரதி நினைவுகளாக 1938, 39 இந்த 2 வருடங்களுக்கு இடையே எழுதியிருக்கிறார். ஆனந்த விகடனிலே கட்டுரையாக எழுதியிருக்கிறார். ஆனாலும் கூட அந்த கட்டுரைகள் நூலாக மாற்றம் பெறுவதற்கு இன்னும் சில காலம் ஆகின. அது 1954 அது நூல். அதை செய்தவர் திரும்பவும் பாரதி ஆய்வாளர் ரா. பத்மநாபன். எத்தனை புத்தகங்களை ரா. பத்மநாபன் பாரதிக்காக செய்திருக்கிறார். அதிலே ஒன்று இந்த யதுகிரி அம்மாளுடைய பாரதி நினைவுகளை முதலாக அவர் 1954 செப்டம்பர் மாதம் பதிப்பித்தார். இதை பதிப்பிக்கிற போது, இது வெளியான போது யதுகிரி அம்மாள் காலமாகிவிட்டார். அதாவது பதிப்பு செப்டம்பர் மாதம் நூலாக வந்தது. ஆகஸ்ட் 2 அவர் காலமானார். இந்த நூலுக்கான எல்லா இறுதி வடிவத்தையும் கரெக்டாக 27 ஜூலை மாசத்துக்குள்ளே முடித்து கொடுத்திருக்கிறார். கையெழுத்திட்டு முன்னுரையும் எழுதியிருக்கிறார். ஆகவே ஜூலை கடைசியில் இந்த நூலுக்கான எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு அதுக்கு அடுத்தால ஆகஸ்ட் மாதம் அவர் மறைந்திருக்கிறார். அதுக்கு முன்னாலே அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். நோய்வாய்ப்பட்ட தருணத்திலே தான் இந்த நூலுக்கான கட்டுரைகளை அவர் செப்பம் செய்து தந்திருக்கிறார். இப்போது 1954 செப்டம்பரில் வெளிவந்த இந்த நூல், பாரதியினுடைய நினைவுகளாக யதுகிரி எழுதிய இந்த நூல் திரும்பவும் 1960 ஆண்டுகள், ஏறத்தாழ 60 ஆண்டுகள் கழித்து கடற்கரை மத்தவிலாச அங்கதம் இப்போது மீள்பதிப்பு செய்திருக்கிறார். இந்த மீள்பதிப்பில் அவர் ஒரு பதிப்புரை எழுதியிருக்கிறார். அந்த பதிப்புரையை நான் அனிதா ஸ்ரீகாந்த் பேசிய பிறகு அதில் இருக்கிற சில செய்திகளை சொல்லுவேன். அதை பின்னாலே சொல்கிறேன். இந்த பதிப்புரை ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது என்பதை மட்டும் இப்போது நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அந்த பதிப்புரையிலே அவர் சொல்லியிருக்கிற பல்வேறு செய்திகளுக்கு இடையே பிரதானமாக ஒரே ஒரு செய்தி, கடற்கரை மத்தவிலாசம் அங்கதம் சொல்லியிருக்கிற செய்தி என்னவெனில், இதை தொடர்ந்து இந்த நூலை நிறைய பதிப்பாளர்கள் பதிப்பிக்கிறார்கள். ஆனால் அங்கே இருந்த அப்படியே அந்த அதில் இருக்கிற சில கால மறதி பிழைகளை கூட அப்படியே செப்பம் செய்யாமல் பதிப்பிக்கிறார்கள். ஆனால் என்னால் அப்படி செய்ய முடியவில்லை. நான் சில கால மயக்கங்களை எல்லாம் செப்பம் செய்து மீள்பதிப்பாக தந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே மீண்டும் ஒரு முறை கடற்கரை மத்தவிலாச அங்கதத்துக்கு இந்த தருணத்திலே நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆக இந்த நூலை பற்றி இந்த பாரதி அமர்வில் நம்மிடையே அறிமுகம் செய்ய வந்திருக்கிறார் அனிதா ஸ்ரீகாந்த். இந்த நூலை பற்றி அவர் பேசுவதற்கு அவருக்கு இடைஞ்சல் இல்லாமல் நான் இப்போது மேடையை அவரிடம் கொடுக்கிறேன். பாரதியை பற்றி பேசுவதென்றால் எனக்கு நேரம் போவதே தெரியாது, பேசிக்கொண்டே இருப்பேன். ஆகவே என்னை அறியாமல் இந்த நூலில் உள்ள செய்திகளை அவருக்கு முன்பு நான் தந்துவிடக் கூடாது அல்லவா? ஆகவே அவரை உங்கள் சார்பாக வரவேற்று அவரை அனிதா ஸ்ரீகாந்த் அவர்களை நூல் அறிமுகம் செய்ய வரவேற்கிறேன். அவர் பேசிய பிறகு மீண்டும் நாம் கலந்துரையாடல் சந்திக்கலாம். வாருங்கள் அனிதா. வணக்கம். வந்து உங்கள் உரை செய்யுங்கள். வணக்கம். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இன்றைக்கு பாரதியாருடைய நினைவுகள் பத்தின ஒரு புத்தகத்தை தான் நான் உங்களுக்கு பேச போறேன்.
இந்த புத்தகத்தை வந்து எனக்கு ரவியப்பா அவர்கள் வந்து அன்பு பரிசாக கொடுத்தார். இந்த புத்தகத்தை கொடுக்கும் போதே அவர் வந்து என்கிட்ட சொன்னது, இந்த புத்தகத்தை பத்தி நீங்க பேசணும் நம்ம நிகழ்வுல அப்படின்னு சொல்லிதான் கொடுத்தாரு. என் கையில கொடுக்கும் போதே அப்பயே நினைச்சிட்டேன், என்னால இந்த மாதிரி புத்தகத்தை பத்தி நான் முதல் தடவையா பேசுறேன். என்னால ஒரு நல்ல முறையில பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதுல இருக்கிற தகவல்களை வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன். அண்ணா சொன்ன மாதிரி கடற்கரை மத்தவிலாச பங்கதம் அவர்கள் வந்து ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை வந்து நமக்கு மேல் பதிப்பா கொடுத்திருக்காரு. நம்ம வந்து சின்ன குழந்தையில இருக்கும்போது சில நிகழ்வுகளை வந்து போட்டோ எடுத்து வச்சிருப்போம். எடுத்துட்டு அதை வந்து ரொம்ப குழந்தையா இருக்கும்போது எடுத்தது இப்ப நம்ம பார்க்கும்போது அந்த போட்டோவை பத்தி சொல்லுவோம். பத்தியா இந்த போட்டோ வந்து நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகும்போது எடுத்தோம், இந்த இடத்துல உட்கார்ந்து எடுத்தோம் அப்படின்னு சில நிகழ்வுகளை நம்ம வந்து திருப்பி எடுத்துக்குவோம் அந்த குழந்தையில. அதே மாதிரி வந்து யதுகிரி அம்மாள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாரதியார் கூடவே இருந்து அவர் வந்து சில கவிதைகளை எல்லாம் சொல்லும் போது குறிப்பெடுத்து வச்சுக்குவாங்க. பக்கத்துல உட்கார்ந்து குறிப்பெடுத்து வச்சு இந்த கவிதைய வந்து அவர் வந்து இந்த தருணத்துல வந்து நமக்கு வந்து சொன்னாரு, இந்த தருணத்துல அவர் சொன்னாரு அப்படிங்கிற ஒரு நிறைய வந்து தகவல்களை வந்து இந்த புத்தகத்துல வந்து யதுகிரி அம்மாள் வந்து எழுதியிருக்காங்க. என்ன ஒரு இதுன்னா, இந்த புத்தகம் வெளியே வரும்போது அவங்க உயிரோட இல்லைங்கிறதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாகவும் ஒரு துக்கமாகவும் இருக்கு. இந்த புத்தகத்துல வந்து மொத்தம் ஒரு 26 அத்தியாயங்கள் இருக்கு. ஒவ்வொரு தலைப்பும் ஒவ்வொரு ஒவ்வொரு தலைப்புலயும் வந்து ஒவ்வொரு அவர் எழுதின கவிதையோட ஒரு நினைவு வந்து அந்த தலைப்புல இருக்கும். நான் வந்து 26 தலைப்புலயுமே எனக்கு எந்த அத்தியாயத்தை எடுக்கிறது, எந்த அத்தியாயத்தை விடுறது, எதை சுருக்கிறது, எதை விரிவாக்குறதுன்னு எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது. நான் வந்து எல்லா அத்தியாயத்துல இருந்துமே ஒரு சின்ன குறிப்பு எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் அதுக்காக நேரம் எடுக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தாமதம் ஆறதுக்கு. நான் வந்து கொஞ்சம் விரிவா தான் பேசுவேன், நிதானமா தான் பேசுவேன் பாரதியாரை பத்தி. ஏன்னா அவர் வந்து ஒரு அருமையான கவிஞர், எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞர். எல்லாரையும் ஒரு தைரியமான ஒரு வீரமான ஒரு கவிஞன். பாரதத்துக்காக வந்து அவர் எழுதின அந்த சுதந்திர தின பாடல்களை வந்து நம்ம படிக்கும் போதே நமக்கு அந்த உணர்வுகள் வந்து இப்பவே இருக்குங்கும் போது, அந்த காலத்துல அவர் எழுதி எப்படி ஒரு எழுச்சியை நமக்கு கொடுத்திருப்பாரு அப்படிங்கிறத வந்து அவருடைய கவிதைகளை படிக்கும்போது தெரியும். அதனால வந்து நான் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து நிதானமா தான் பேசுவேன். இன்னைக்கு வந்து முதல் அத்தியாயம் வந்து ஏலேலோ பாட்டு அப்படின்னு கொடுத்திருக்காரு. ஏலேலோ பாட்டுல என்னன்னா, மீனவர்கள் எல்லாம் புதுவையில அவர் இருக்கும்போது மீனவர்கள் எல்லாம் அவரை கடந்து அவர் வீட்டை கடந்து போகும்போது ஒரு பாட்டு பாடிட்டு போவாங்க. இவருக்கு அந்த பாட்டுடைய மெட்டு வந்து ரொம்ப பிடிச்சு அவங்க பின்னாடியே போய் அவங்க என்ன பாடுறாங்க அப்படின்னு கேட்டுட்டு வந்து யதுகிரியும் பாரதியாருடைய குழந்தைகளும் அங்க இருக்கும்போது அவர் பாடின பாட்டை வந்து இவர் வந்து சும்மா மெட்டு எடுத்து பாடும்போது என்ன அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டு வந்து விஷ்ணுவுடைய ஒரு 10 அவதாரத்துக்கான ஒரு கருத்துக்களை கொண்ட ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி அழகா வந்து அந்த குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி உட்கார்ந்து பாட்டு எடுத்து அவர் பாடுற பாட்டு தான் அந்த ஏலேலோ பாட்டுங்கிறது. அந்த அத்தியாயத்துல முழுக்கவே வந்து ஒரு பத்தி முழுக்கவே வந்து விஷ்ணுவுடைய அந்த 10 அவதாரத்தை பத்தின ஒரு விளக்கம் அதுல கொடுத்திருப்பாரு பாரதியார். ரொம்ப அருமையா இருக்கும் அந்த விளக்கத்தை நம்ம படிக்கும் போது. ஆதிபுருஷர் வந்து முதல்ல மீனாக அவதரித்து ஆமையாக வந்து அப்புறம் நிலத்துக்கு வந்து பன்றியாக உருவெடுத்து வந்து அப்புறம் நரசிம்மராக வந்து மிருகமாகவும் மனிதனாகவும் வந்து அப்படி இருந்தாரு. அப்புறம் ஒரு சின்ன குள்ள மனிதனாக வந்து நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டினாரு. அப்புறம் வந்து ஒரு தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக ராமரா வந்தாரு. சரி தர்மத்தை நிலைநாட்டணும்னா சில சட்டங்கள் திட்டங்கள் வேணுமே, அதற்காக வந்து கிருஷ்ணராக வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் புத்தராக வந்து உலக அமைதியை கெடுக்கும், உலக அமைதியை நிலைநாட்டவும், அப்புறம் கல்கி அவதாரம் வந்து எல்லா சாதியும் ஒண்ணு, மதம் கிடையாது, சாதி கிடையாது, எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லவும் சொல்லி ஒரு 10 அவதாரத்தை பத்தின ஒரு விளக்கங்களை சொல்லி அந்த பாட்டை பாடுவார். அதுதான் முதல் அத்தியாயத்துல இருக்கும். அடுத்து வந்து விட்டு விடுதலையாகி அப்படிங்கிறது வந்து 2வது தலைப்புல வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை தான். சிட்டுக்குருவிக்கு வந்து அவர் அரிசி போடுறது. அந்த இதுல வந்து என்ன எனக்கு ஒரு இதாச்சுன்னா, அந்த நேரத்துல யதுகிரி வந்து ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 9 வயசு பொண்ணுன்னு வச்சுக்கலாம். அந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு செல்லம்மா முகத்துல இருக்கிற ஒரு துக்கத்தை பார்த்துட்டு கேட்கும்போது, ஏன் துக்கமா இருக்கீங்க? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு கேட்கும்போது, அந்த குழந்தைகிட்ட செல்லம்மா சொல்றதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் வந்து என்னோட பாரதியார் வந்து இப்படி அந்த அரிசி எல்லாம் போட்டுட்டாரு. நான் சமைக்கிறதுக்கு வச்சிருந்த அரிசி எல்லாம் எடுத்து போட்டுட்டாரு. இப்ப அந்த குழந்தைங்க பசியோட இருக்கு. இவரும் வந்து புரியாம என்கிட்ட வந்து சாதம் சமைச்சாச்சான்னு கேக்குறாரு. நான் எப்படி போடுவேன்? இவரை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படின்னு சொல்லி ஒரு துக்கமா இருக்கிறத அந்த துக்கமான இதை வந்து அந்த குழந்தைகிட்ட பகிர்ற மாதிரி காட்டுறாங்க.
நம்ம ஒரு சின்ன விஷயத்த கூட குழந்தைகிட்ட சொல்லும் போது, ஏதாவது பேசும்போது நாங்கெல்லாம் பெரியவங்க பேசுறோம், நீ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்ற காலம் தான் எங்க அம்மாவோடதெல்லாம் இருந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி எவ்வளவோ காலத்துக்கு முன்னாடி வந்து ஒரு குழந்தைகிட்ட வந்து ஒரு மதிப்பு கொடுத்து எது செல்லமா வந்து பேசினத வந்து இந்த இடத்துல வந்து எதிகுரி அம்மா சொல்லியிருப்பாங்க. என்கிட்ட வந்து அவங்க பேசினாங்க அப்படின்னுட்டு. அடுத்து 3வது தலைப்பு வந்து பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் அப்படிங்கிறது. இந்த மாதிரி புதுவையில வந்து அவங்க வெளியில இங்க வந்து அடிக்கடி கடற்கரைக்கு போவாங்க. அப்ப கடற்கரைக்கு போகும்போது அங்க வந்து பொழுதுபோக்குக்காக வந்து ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கும். அதுல வந்து ஒருத்தர் வந்து ஒரு பாம்பாட்டி வந்து அந்த பாம்ப வச்சு வித்த காட்டிட்டு இருக்கும்போது, சரி அப்போ எதுகிரி கையில வந்து சரி கடல்ல போய் நீராடுறதுக்காக அவங்க பாட்டி வந்து அவங்க கையில வந்து காலனாவும் கையில வந்து ஒரு மஞ்சளும் முடிஞ்சு குடுத்துருப்பாங்க. அப்போ அது கடல்ல போட்டுட்டு நீ குளி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது பாம்பாட்டி தாண்டி வரும்போது, எதகிரியோட அண்ணன் கையில இருந்த காலனாவ வந்து அந்த பாம்பாட்டி கையில குடுத்துரும். பாம்பாட்டி வந்து கேட்பான், "எனக்கு பசிக்குது. அந்த காலனாவ குடுத்தா நான் 4 இட்லி வாத்து தின்னுக்குவேன்னு." அப்போ சரின்னு சொல்லிட்டு எதிரியோட அண்ணன் வந்து அந்த காலனாவ அவர்கிட்ட குடுத்துருவாங்க. இப்போ பாரதியார் வந்து பாரதியார் அந்த யதுகிரிட்ட வந்து அந்த பாம்பாட்டி கேட்பான். எனக்கும் அந்த 4 நாள் குடுத்தீன்னா, என் குழந்தைகளுக்கு நான் வந்து சோறு வாங்கி குடுப்பேன் அப்படின்னோனே, இல்ல இல்ல எங்க பாட்டி வந்து கடல்ல குளிக்கும்போது தான் அதுல போட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத தராம எடுத்துட்டு போயிடுவாராம். பின்னாடியே வந்த அந்த பாரதியாருக்கு வந்து அந்த பாம்பாட்டியுடைய நிலைய பார்த்துட்டு மனதுக்கு என்னமோ பண்ணனால, முதல் நாளே வாங்கின ஒரு புது வேட்டிய, அடி வேட்டிய அவர் கையில குடுத்துட்டு, மேல் வேட்டிய தூக்கி திரும்ப இடுப்புல கட்டிட்டு கடற்கரைக்கு வந்தாராம். அத பார்த்த யதுகிரிக்கு வந்து ரொம்ப ஒரு இதா இருந்ததாம். நேத்து வாங்கின புது வேட்டிய வந்து அவரு தானமா குடுத்துட்டாரு. அவரும் வந்து ஒரு பெரிய பணக்காரர் கிடையாது. ஒரு ஒரு பரம ஏழையில ஒரு கவிஞர் தான் அவரு. இப்படி குடுத்தாரு. அப்ப வந்து இந்த மாதிரி பாரதியார் சொன்ன ஒரு அறிவுரை. அதாவது இந்த காசு வந்து எதுக்குமே உதவாது. நீ கடல்ல போட்டீன்னா, அது வந்து எதுக்குமே இல்லாம மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிடும். இத வந்து அந்த பாம்பாட்டிக்கு குடுத்திருந்தீன்னா, அது வந்து அவனுக்கு ஒரு உணவா இருக்கும். அப்ப குளத்துல எல்லாம் போடுறது எப்படின்னா, குளத்த அவங்க தூர் வாரும்போது அதுல கிடைக்கிற காச எடுத்து அவங்களுக்கு பசி ஆறும். ஆனா கடல்ல போடுற காசு வந்து வீணானது தான். இனிமே இப்படி பண்ணாதே அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை சொல்றதுதான் இதுல குடுத்திருப்பாங்க. அடுத்து வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து மனதில் உறுதி வேண்டும். அப்போ மனதில் உறுதி வேண்டும் அந்த பாட்டு எப்படி வந்ததுங்கிறது இதுல குடுத்திருக்காங்க. வீட்ல வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து நெல்லு நெறைய இருக்கும். அத வந்து குத்தி தான் அரிசி ஆக்குவாங்க. இவரு வந்து ஒரு பிராமண குலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறனால, அந்த காலத்துல வந்து பிராமணர்களுக்குன்னு வந்து சில இது இருக்கும். நாங்க இதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னுட்டு. அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கும்போது, செல்லம்மாவும் வந்து ரொம்ப ஆச்சாரமானவர். பாரதியார் அப்படி கிடையாது. செல்லம்மா ரொம்ப ஆச்சாரமானவங்கறனால, அவங்களுக்கு உண்டான அந்த பிராமணர்களுக்கு உண்டானத தான் நான் செய்வேன் அப்படின்னு இருப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து நெல்லு குத்துறதுக்கு வந்து பிராமணர்களுடைய வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நெல்லு குத்துறதுக்கு வேற ஒரு பெண்கள் வருவாங்க. அவங்க வந்து நெல்லு குத்தும்போது, அந்த குத்துற அந்த வலி தெரியாம இருக்கிறதுக்காக, ஹம் ஹம் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு அந்த உரல்ல குத்துவாங்க. அது வந்து பாரதியாருக்கு வந்து ஒரு பாட்டு வரும். அவங்க வந்து அந்த குத்துறத வந்து ஒரு மெட்டு எடுத்து, அதுல ஒரு பாட்டு பாடுவாரு. அதுதான் மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற அந்த பாட்டு வந்து இதுல இருக்கும். அடுத்து வந்து 3 காதல் வந்து என்னன்னா, சரஸ்வதி, லட்சுமி, காளிக்கு மேல ஒரு பாடல். அவர் பாடுற பாட்டு. அந்த நேரத்துல வந்து ஒரு ஒரு புதுவையில வந்து ஒரு ஒவ்வொரு வாரமும் வார நாட்கள்ல வந்து ஒவ்வொரு வந்து பொழுதுபோக்கு நடக்கும். அந்த இடத்துல வந்து அந்த நேரத்துல பாரதியார் போம்போது ஒரு பாண்டு வாத்திய குழு வந்து இசையமைச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து மேற்கத்திய இசைங்கிறனால அந்த குழந்தைகள் எல்லாம் வந்து இந்த இசை ஏன் இப்படி இருக்கு? நம்மளோடத விட வித்தியாசமா இருக்கே! கொஞ்சம் கீழ் ஸ்தானில, மேல ஸ்தானிலன்னு மாறி மாறி இருக்கே! அப்படிங்கும்போது, அந்த நேரத்துல தான் வந்து பாரதியார் சொல்லுவாரு, "சரி, உனக்கு நம்ம ஊர் மாதிரி ஒரு சிந்து மெட்டு நான் உனக்கு பாடி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக அந்த குழந்தைகளுக்கு சொன்னதுக்காக தான் காளி மேலயும், லட்சுமி மேலயும், சரஸ்வதி மேலயும் வந்து பிள்ளை பிராயத்திலே 3 காதல் அப்படிங்கிற அந்த பாட்ட அந்த குழந்தைகளுக்காக அவர் பாடி காட்டுவாரு. அடுத்து நமக்கு எல்லாருக்குமே புடிச்ச அந்த செந்தமிழ் நாடெனும் பொதினிலே அந்த பாட்டு வந்து எப்படி வந்தது அப்படின்னு காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு புதுவையில வந்து ஒரு அ கவிதை போட்டி நடக்குது. இந்த மாரி கவிதைகள் எழுதினா, அ யாருக்கு நல்லா கவிதை எழுதுறாங்களோ அவங்களுக்கு வந்து பரிசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வ ஒரு தகவல் வருது. எல்லாரும் சொல்றாங்க, பாரதியார் வந்து அருமையான ஒரு கவிஞர். பாரதியாருக்காக கண்டிப்பா இந்த கலந்துக்கிட்டா அவர் வந்து பரிசுகள் வெல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு, பாரதியாரையும் எழுத சொல்றாங்க. அவரும் எழுதி அனுப்புவாரு. எல்லாரும் பார்த்துட்டு சொல்லுவாங்க, பாரதியாருடைய கவிதை வந்து ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்கு. அவருக்கு தான் பரிசில் கிடைக்கும்.
நிறைய கருத்துக்கள் நிறைந்த கவிதை அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு ஏமாற்றமாக அவருக்கு வந்து 3வது பரிசு தான் கிடைச்சது. எல்லாரும் அதை நினைச்சு வந்து சங்கடப்படுவாங்க. இது முதல் 2 பரிசு வாங்கின கவிதைகள்ல வந்து அத்தனை கருத்துக்களும் இல்ல, ஒரு உணர்வுபூர்வமான வரிகளும் அதுல இல்ல. ஆனா 3வது பரிசு இவருக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு பேசும்போது பாரதியார் அதை பத்தியில எதுவுமே கவலை இல்லாம இல்ல, எனக்கு வந்து இந்த கவிதையை வந்து எழுதணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருப்பாரு. அந்த கவிதை தான் பின்னால வந்து சுதந்திர தினத்துக்காக வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காக தமிழ் மொழியை மதிக்கிறதுக்காக அந்த பாட்டை பாடும்போது தமிழ் அப்படின்னு சொன்னா நம்ம காதுல தேன் வந்து பாயும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாட்டும், செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே அப்படிங்கிற அந்த பாட்டும் நமக்காக அவர் கொடுத்தது. அது பின்னால வந்து ரொம்ப ஃபேமஸான பாட்டு அவருக்கும். அடுத்து வந்து பெண் விடுதலை பத்தி ஒரு இது கொடுத்திருக்காரு. அந்த இதுல வந்து என்ன அப்படின்னா, பாரதியாரும் அவங்க வீட்டுல இருக்கிற அவருடைய குழந்தைகளை கூட்டிட்டு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போற மாதிரியான ஒரு இது காட்சியை வந்து அந்த இடத்துல யதுகிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு நிகழ்வுக்காக வெளியில போகும்போது பாரதியாருடைய அந்த 2வது குழந்தை வந்து சின்ன தங்கம்மாள் வந்து வீட்லயே அவங்க அம்மா மாதிரி ஆச்சாரமா இருக்கிற பொண்ணு. அவர் ஹோட்டல்ல போய் அங்க குடுக்குற அந்த கிளாஸ்லயும் தட்டுலயும் சாப்பிட பிடிக்காம அந்த பெண் செய்யற அந்த சின்ன குறும்புகள் எல்லாம் வந்து அதுல சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, பாரதியார் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஒரு சிரிப்பு இதுவும் வந்து அதுலதான் வந்து பெண் விடுதலை பெற்ற மகிழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை வந்து ஒரு கும்மி பாட்டு அந்த இடத்துல பாடியிருப்பாரு. அடுத்து வந்து கரும்பு தோட்டத்திலேன்னு ஒரு இது. அதுல வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆஹ் ஈஜன் காத் அப்படிங்கிற ஒரு தீவுல வந்து நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாவுல இருக்கிற சில பெண்களை வந்து அவங்க எப்படி அடிமைப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த இதுல கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து ஒரு சின்ன கதையை கொடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு பெண் வந்து வீட்டுல தனியா இருக்கும்போது ஒரு ஆள் வந்து ஒரு துண்டு சீட்டை கொடுத்து உன்னுடைய கணவர் வந்து தலை சுத்தி கீழே விழுந்துட்டாங்க, நீ உடனே வா அப்படிங்குவோம். அந்த காலத்துல வந்து இத சொல்லும் போது ஒரு அதிர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த குழந்தைய கூட்டிட்டு அவன் பின்னாடி போய் ஒரு கப்பல் இருக்கிற இடத்துல கொண்டு போய் கொடுக்கும். அப்போ அந்த பெண்ணு கேட்பா, அந்த கப்பல் இங்க எதுக்கு வந்தாருன்னா, இல்ல இங்க இருக்கிற ஒரு அதிகாரியை பார்க்க வரும்போதுதான் உன்னுடைய கணவர் தலை சுத்தி கீழே விழுந்தாருன்னு சொல்லி அந்த கப்பலுக்குள்ள ஏத்தி அந்த பொண்ணு மேல ஏற ஏற கப்பல் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப அங்க உள்ள இருக்கிற பெண்கள் எல்லாம் அழுதுட்டே சொல்லுவாங்க, இல்ல நம்ம வந்து இந்த மாதிரி பீஜிங் தீவுல இருக்கிற ஆண்களுக்கு வந்து சுகத்தை கொடுக்கறதுக்காக நம்மளை அடிமையாக எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அழுவாங்க. அவங்களுக்காக வந்து அந்த ஒரு இதை சொல்லி பாரதியார் கிட்ட சொல்லி ரொம்ப வந்து இந்த இடத்துல பாரதியார் வந்து ரொம்ப இது சங்கடப்படுற மாதிரியான ஒரு இதை வந்து யதுகிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து பாருக்குள்ளே நல்ல நாடு அப்படிங்கறத நம்ம அடிக்கடி நம்ம கேட்டது. அதுல வந்து பாரதியார் வந்து அந்த விடுதலைக்கு போராட்டத்துல வந்து அடிக்கடி வந்து எதையாவது சொல்லி தீவிரமா சொல்லி சிலப்போ வந்து போலீஸ்காரங்க தேடுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அடிக்கடி வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னா மாறு வேஷம் போட்டுட்டு வெளியில போயிடுவார். எங்கேயோ வெளியில போகும்போது ஒரு எங்கேயோ இந்த மாதிரி மாறு வேஷம் போட்டுட்டு போகும்போது ரயில் பயணத்துல வந்து ஒரு ஹிந்துஸ்தானிய பெண் பாடின ஒரு அந்த பிச்சைக்கார பெண் பாடின அந்த மெட்டுல பாடினதுதான் பாருக்குள்ளே நல்ல நாடு அப்படிங்கிறது ஒரு இது. அடுத்து வந்து எங்கனம் சென்றிருந்தீர்கள் அப்படிங்கறதுல வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு மௌன விரதத்துல அந்த இடத்துல இருப்பாரு. அந்த நேரத்துல வந்து ஒரு பாரதியார் எழுதின பாஞ்சாலி சபதத்தை வந்து நம்ம வந்து ஒரு 2ஆம் பதிப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து 2ஆம் பதிப்பு பார்க்கும்போது அவருடைய முதல் பதிப்பு அவர்கிட்ட இல்லாம இருந்தது. சரி, அதை வந்து யதிகுரி கிட்ட வந்து அவர் கொடுத்திருப்பாரு. நான் கையெழுத்து போட்டு எது அன்பு மகளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கையொப்பமிட்டு அவர்கிட்ட கொடுத்த அந்த புத்தகம் யதிகிரி கிட்ட இருக்கும். அந்த யதிகிரி கிட்ட போய் கேட்பாரு, எனக்கு இந்த புத்தகத்தை கொடு, நான் வந்து 2ஆம் பதிப்பு பதிக்கிறதும் அதுக்கப்புறமா உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி யதுகிரி தரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சு அப்புறம் எப்படியோ அதை வாங்கிட்டு போய் பாஞ்சாலி சபதத்தை வந்து அவருக்கு கொடுப்பாரு. இதை வாங்கினனால ஒரு சின்ன இது கொடுக்கணுமே, சமாதானப்படுத்தணுமே. அதனாலதான் வந்து ஒரு நொண்டி சிந்துல வந்து ஒரு எங்கனம் சென்றிருந்தேர் அப்படின்னு ஒரு பாட்டை எழுதி யதுகிரி கையில கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு போவாரு. அடுத்து வந்து ஒரு உபதேசம் உபதேசம் பெண்களுக்கான ஒரு உபதேசம். இந்த அத்தியாயம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அத்தியாயமா நான் பாக்குறேன். அதுல வந்து அவர் வந்து யதுகிரிக்கு வந்து கூப்பிட்டு ஒரு அறிவுரை சொல்லுவாரு. அந்த அறிவுரை வந்து எல்லா பெண்களுக்குமே உண்டான ஒரு அறிவுரையா வந்து இருக்கும் அப்படிங்கறதுனால இதை முக்கியமா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யதுகிரி இதுல சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து அவர் சொல்லுவாரு, ஒரு கடைக்கண் பார்வை அப்படிங்கிறது வந்து நீ கணவன் கிட்ட மட்டும்தான் பார்க்கணும், மத்த ஆண்கள் கிட்ட எல்லாம் நீ நேரா பார்க்கணும், நிமிர்ந்து நிக்கணும், உன் தலை குனிய கூடாது, நேரான பார்வைதான் இருக்கணும் எப்பவுமே. எல்லாருமே உன்னுடைய அண்ணன் தம்பிகள் தான், நீ வந்து யாருகிட்டயுமே வெட்கப்படாம அவங்க கிட்ட பேசணும். அப்புறம்
வெக்கப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. எந்த ஒரு இதையும் வந்து ஒட்டு கேட்கணும் அப்படிங்கிற அந்த பழக்கத்தை வச்சுக்காத. ஒட்டு கேட்க கூடாது, சத்தமா பேசணும், புரியுற மாதிரி பேசணும், யாருக்கிட்டையும் வந்து பயந்துக்க கூடாது அப்படின்னு ஒரு நிறைய ஒரு பெண்களுக்கான ஒரு உபதேசத்தை வந்து அவர் இதுல கொடுத்திருக்காரு. ஆனா கடைசியில யதுகிரி ஒரு இதுல அத்தியாயத்துல சொல்லியிருப்பாரு, அவர் வந்து பெண் விடுதலை, பெண்களுக்காக உபதேசம்னு இந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு. ஆனா செல்லம்மாக்கு வீட்டுல அந்த மாதிரியான ஒரு நிலைமை அவர் கொடுத்தது இல்ல. இவர் சொன்னதைத்தான் செல்லம்மா கேட்கணும், செல்லம்மாவோட விருப்பப்படி செல்லம்மாவை இது வரைக்கும் அவர் நடக்க விட்டதில்லை அப்படின்னு இதுக்கப்புறம் ஒரு இதுல வந்து அவர் கொடுத்திருப்பாங்க. அடுத்து வந்து கண்ணன் திருவடி அப்படிங்கிறதுல வந்து யதுகிரியோட திருமணமான ஒரு நிகழ்வை கொடுத்திருப்பாங்க. அவருக்கு வந்து 1913 வந்து யதுகிரிக்கு திருமணம் ஆச்சும். அப்போ வந்து அதுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து யதுகிரிய வந்து ருது ஆனாங்க. அதுக்கப்புறம் அந்த ருது ஆன போது பாரதியார் வந்து அவங்கள பாக்குறதுக்காக ஓடி வரும்போது, நீ இல்ல, நீ வந்து பெரிய பொண்ணாயிட்ட, இந்த மாதிரி ஆண்கள் எல்லாம் இனிமே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல இருக்க அவங்க பாட்டி வந்து அவங்கள வந்து தடுத்து நிறுத்திடுவாங்க. அது வந்து பாரதியாருக்கு வந்து ரொம்ப ஒரு துக்கத்தை கொடுத்துரும். அப்புறம் அந்த பாட்டி கிட்ட போய் சொல்லுவாங்க, யதுகிரி வந்து என்னுடைய பக்கத்து வீட்டு பெண் அப்படி கிடையாது, அவ வந்து என்னுடைய குழந்தை, தகப்பன்கிட்ட பேசுறதுக்கு வந்து ஒரு இதுவும் கிடையாது, ஒரு பயமும் கிடையாது, நேரடியாக நீ பேசலாம் தகப்பன்கிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு சங்கடத்துல வந்து அவர் வந்து மனமே பாடும் மனமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பாட்டை வந்து அந்த இடத்துல பாடியிருக்காருன்னு காட்டுவாங்க. அடுத்து வந்து சக்தி விளக்கம்னு ஒண்ணு. தீபாவளி அந்த கார்த்திகை டைம்ல எல்லாம் வீட்டுல வந்து வீதியில ஃபுல்லா வாசல்ல விளக்கு வைப்பாங்க. பாரதியார் வீட்டுல வந்து செல்லம்மாக்கு வந்து அரிசி வாங்குறதுக்கே வந்து ஒரு காசு இல்லாத நிலைமையில இருக்கும்போது விளக்குக்கு எண்ணெய் ஊத்துறதுக்கு எங்க போவாங்க? எல்லார் வீட்லயும் வாசல்ல விளக்கு வச்சு எண்ணெய் ஊத்திட்டு இருக்கும்போது செல்லம்மாளுக்கு வந்து ரொம்ப ஒரு சங்கடமா இருக்கும். நம்ம வீட்டுல மட்டும் விளக்கெரியறதுக்கு எண்ணெய் வேணும். அந்த ஒரு மனைவிக்கு உண்டான அந்த புலம்பலை வந்து பாரதியார் கிட்ட பாடும்போது பாரதியார் வந்து சொல்லுவாங்க, ஏன் புலம்புற? விளக்கு ஊத்தி எண்ணெய் ஊத்தி நான் விளக்கு எரிஞ்சாதான் அந்த சுடர்லதான் தெரியுமா? இல்ல நம்ம வந்து மெழுகுவத்தி ஏத்துறோம்னு சொல்லிட்டு மெழுகுவத்தியால அந்த வீட்டுல அன்னைக்கு ஃபுல்லா விளக்கேத்தி வச்சு ஒரு பஜனை மாதிரி, சாமி பஜனை மாதிரி உட்கார்ந்து சக்தி விளக்கம் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு சுதந்திர தின பாட்டு தான், ஒரு இந்த பாட்டு தான், சுதந்திர எழுச்சி பாட்டு தான் இவர் வந்து பாடி அந்த வீதியே வந்து அன்னைக்கு அந்த வீட்டுல உட்கார்ந்து அவங்களோட சேர்ந்து இந்த பாட்டை கேட்டது அப்படின்னு இதுல கொடுத்திருந்தாங்க. அடுத்து வந்து பாரத சமுதாயம் வாழ்க, இதுல வந்து ஒரு முறைக்காரர் அப்படிங்கிறத பத்தி கொடுத்திருப்பாங்க. அந்த காலத்துல வந்து நிறைய இந்த மாதிரி வயல்வெளியில இருக்கும்போது தானியங்கள் எல்லாம் இருக்கும்போது இந்த ஜமீன்தார் எல்லாம் வீட்டுல நிறைய வேலைக்காரங்க இருப்பாங்க. அப்ப அந்த ஜமீன்தார்கள் அவங்க வீட்டுல வேலை செய்யற எல்லாருக்குமே வந்து ஒரு முறை வச்சு இவ்வளவு வருஷத்துக்கு இவ்வளவு தானியங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல வேலை பண்ற வேலைக்காரவங்களுக்கு, செலவு தொழிலாளருக்கு, முடி வெட்டுறவங்களுக்கு, அது எல்லாத்தையுமே வந்து அவங்க இவ்வளவுன்னு முறை வச்சு கொடுப்பாங்க. அததான் வந்து முறைதாரர் அப்படிங்கிற இத முறைக்காரர் அப்படிங்கறதுல கொடுத்திருப்பாங்க. அப்புறம் வந்து பொங்கலுக்கு இந்த மாதிரி தானியங்கள் எல்லாம் சேர்த்து வருஷத்துக்கு எல்லார் வீட்லயுமே வருஷத்துக்கு சேர்க்கிற தானியங்கள் எப்படி இருக்கும், அவங்க எப்படி சேர்ப்பாங்க அப்படிங்கறத வந்து இத கொடுத்திருப்பாங்க. அதுலதான் வந்து தனி ஒருவனுக்கு உணவில்லையேல் ஜெகத்தினே அழிப்போம் அப்படின்னு சொல்லி பாரதியார் அந்த பாட்டை பாடியிருப்பாரு. அடுத்து வந்து பெண் கல்வி கொடுத்திருப்பாங்க. பெண் கல்விக்கு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல கொடுத்திருப்பாங்க. அது எப்பன்னா 1914 வந்து பெண் கல்வியில வந்து ஒரு பெண் கல்வி வேணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து சுதந்திர போராட்டத்தோட சேர்த்து இதையும் சேர்த்து அவங்க கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து நிஷித பாஷாணம் அப்படின்னா பசி கொண்ட கற்கள் அப்படின்னு ஒரு தலைப்புல வந்து பாரதியார் வந்து எழுதியிருப்பாரு. அதுல வந்து மானபங்கம், கிரிபாலா கதை அப்படிங்கிறத வந்து பாரதியார் வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து ஆசாபங்கம் அப்படின்னு அதை எழுதியிருப்பாரு. அப்புறம் வந்து செல்லம்மா வந்து குழந்தைகளுக்காக ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. அவங்க குழந்தையா இருக்கும் போது ஒரு அருவியில குளிக்க போன கதைய அந்த குழந்தைங்க கிட்ட வந்து ரொம்ப நகைச்சுவையா சொல்லியிருப்பாங்க. அதையும் பாரதியார் கேட்டுட்டே இருந்து கடைசியில சுதேசமித்திரன்ல வந்து அந்த கதைய வந்து அவர் வந்து இன்னார்தான் சொன்னாங்க அப்படி இல்லாத மாதிரி இந்த கதையை வந்து அதுல வந்து வெளியிட்டு இருப்பாரு பாரதியாரு. அடுத்து வந்து எங்கள் வேள்விக்கூடம் மீதில் அப்படிங்கறது வந்து ஒரு தலைப்புல வந்து ஒரு பிரெஞ்சு ஒரு கவிஞர் மதாம் அப்படி ரிஷார் அப்படிங்கிறவர் வந்து புதுவைக்கு வந்திருப்பாரு. அவரும் அவருடைய மனைவியும் வந்திருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பாரிஸ்ல வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது சரி திரும்ப வந்து இதுக்கு ராணுவத்துல வந்து போகணும்,
அதாவது 7 குழந்தைங்க இருக்கிறவங்க வந்து ராணுவத்துல போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய ஒரு ஆர்டர் வந்திருந்தனால இவங்க வந்து நம்ம திரும்பி போகணுங்கிறதுனால ஒரு டீ பார்ட்டி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. தேநீர் பார்ட்டி, டீ பார்ட்டி வந்து எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க. அப்ப அதுல வந்து செல்லம்மா, பாரதியாரு எல்லாரும் அதுல கலந்துக்கிட்டாங்களாம். அப்ப பாரதியார் வந்து செல்லம்மா கிட்ட போய் சொல்லுவாங்களா, உனக்கு ஒரு வேடிக்கை தெரியுமா? ரிதாம்க்கும் மதாம் ரிதாம்க்கும் வந்து கல்யாணம் ஆச்சு. ஆனா அவங்களுக்கு வந்து குழந்தைங்களே கிடையாது. ஆனா 7 குழந்தைங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து ராணுவத்துல போய் சேர போறாருங்கவும் செல்லமா சொல்லுவாங்க. சும்மா அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. அதான் அண்ணன் குழந்தைங்க, தங்க குழந்தைங்க இந்த மாதிரி இருக்கும். எல்லாம் அவங்க குழந்தைங்க தானேன்னு இவர் சொல்லுவாரு. இல்ல, இல்ல. இதாமுக்கு வந்து வேற ஒரு மனைவி மூலமா 3 குழந்தை இருக்கும். மதாமுக்கு வந்து இன்னொரு கணவர் மூலமா 4 குழந்தைங்க இருக்கு. இது 2 குழந்தையும் சேர்ந்தனால 7 குழந்தைன்னு சொல்லி அவங்கள வந்து ராணுவத்துல கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, செல்லம்மாக்கு வந்து ரொம்ப ஒரு இதா ஐயய்ய 4 குழந்தையெல்லாம் இருந்துட்டு இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு நகைச்சுவையா அந்த அத்தியாயத்தை வந்து அவங்க கொடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அக்னி தோமம் அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து பாரதியார் வந்து ரொம்ப ஒரு கண்ணுல ஒரு நெருப்பு பறக்கிற மாதிரி ஒரு கோவத்தோட ஒரு பாடுற பாட்டை வந்து குடுத்திருப்பாங்க. அதுல வந்து செல்லம்மாக்கு அந்த பாட்டு பாடின உடனே அப்படி கண்ணுல இருந்து தண்ணி வரும். அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமா அந்த பாட்டை பாடியிருக்காரு அப்படின்னு குடுத்திருக்காங்க. அடுத்து தேவர் வருகவென்று அப்படின்னு ஒரு தலைப்பு. இதுல வந்து பாரதியார் வந்து அடிக்கடி வந்து மௌன விரதம் இருப்பாரு. அப்போ வந்து மௌன விரதம் இருக்கும்போது ஒரு தடவை யதுகிரி வந்து அவங்க குழந்தைய தூக்கிட்டு வந்து அவங்க வீட்டு முற்றத்துல போட்டு விளையாட்டு காட்டிட்டு இருக்கும்போது பாரதியார் இறங்கி வராரு. வரும்போது அவர் மௌன விரதம்ங்கிறதுனால எதுவும் பேச மாட்டாரு. ஆனா அந்த குழந்தையோட அந்த கை அசைவு, அது பேசுற அந்த மழலை ஆவுன்னு சொல்றதெல்லாம் பார்த்து பாரதியாருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுமா. ரொம்ப சந்தோஷமாயி சின்னஞ்சிறு கிளியே அப்படிங்கிற பாட்டை வந்து அந்த குழந்தைக்காக பாடி மௌனத்து விரதத்துக்கு விட்டுட்டு அந்த குழந்தைக்காக சின்னஞ்சிறு கிளியே பாடி செல்லம்மா கிட்ட இந்த பாரு ஒரு குழந்தை வீட்டுக்குள்ள வந்தோன்னே எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு சின்ன குழந்தை இந்த வீட்டை வந்து எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியில நிரப்புது பாத்தியா அப்படின்னு சொல்லி சின்னஞ்சிறு கிளிய பாடி அந்த இடத்துல இருப்பாரு. அடுத்து வந்து சகுந்தலாக்கு வந்து ஒரு விஷஜுரம் பரவினதையும் வந்து யதுகிரி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப விஷஜுரம் வந்து அந்த குழந்தை வந்து ஒரு மரண தருவாயில் வரைக்கும் போயிட்டு வந்து அந்த வரவும் அந்த மருத்துவர்கள் சொன்ன அறிவுரையை வந்து பாரதியார் வந்து செல்லம்மாவுக்கு எப்படி சொல்லி கொடுத்து அத வந்து கண்டிப்பா அதை நீ பின்பற்றிதான் ஆகணும்னு சொல்லி சொன்னதை வந்து இதுல கொடுத்திருப்பாங்க. ஆஹ் காணி நிலம் வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து 1916ஆம் வருஷம் வந்து ஒரு பெரிய புயல் வந்தது. அந்த புயல்ல வந்து எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா பாரதியார் சொல்லுவாராம், நம்மளுடைய சுண்டு விரல் அளவுக்கு வந்து மழை தண்ணி மேல இருந்து கீழே பாரி விழுந்தது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மழை புயல். எல்லாருடைய வீடுமே வந்து ஒரு குடிசை வீடு, ஒரு பலமில்லாத வீடுங்கிறதுனால எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்து ரொம்ப பயந்து உட்கார்ந்துருந்தோம். அவ்வளவு இடி மழை அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் வந்து வெளியில போய் பார்ப்பாங்க. எல்லாரும் போய் பார்க்கும்போது எல்லா இடமும் தண்ணி நிறைஞ்சு ரொம்ப ஒரு அவல நிலையா இருந்தது. அதுல ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு விவசாயியுடைய ஒரு பனை மரத்தோட ஒரு இடம் மட்டும் ஒரு 10, 15, 20 மரம் மட்டும் விழாம அந்த இடத்த காப்பாத்தி இருந்தனால சரி ஒரு ஏழையோட விவசாயி பார்த்து ஒரு காற்றுக்கு கூட ஒரு கருணை இருக்கு அப்படின்னு சொல்லிதான் எல்லாருக்கும் ஒரு காணி நிலம் வேணும் அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. அதுவும் ஜப்பான்ல வந்து அந்த நேரத்துல வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாருக்கும் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிலத்தை வந்து சொந்தமா கொடுத்துடலாம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்தது. ஏதோ பிச்சைக்காரங்க இருக்கக்கூடாது, சோம்பேறிகள் யாரும் இருக்கக்கூடாதுன்னு. அப்ப பாரதியார் சொல்லுவார் நம்ம இந்தியாவிலையும் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்ததுன்னா இந்தியாவும் வந்து முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டுதான் காணி நிலம் வேணும் அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து அவங்க பாடியிருப்பாங்க. வேண்டுமடி விடுதலை அப்படின்னா அடுத்த ஒரு தலைப்பு. அதுல வந்து பாரதியார் வந்து அடிக்கடி ஒரு தன்னுடைய மாறுவேடத்தை மாத்திக்குவார் சொன்னா ஒரு இடத்துல வந்து அவர் வந்து ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது சுதந்திர தினத்துக்காக ஒரு சுதந்திரத்துக்காக பாடுபடுறது தங்கிட்ட ஒரு காசு இல்லாதது எல்லாமே சேர்ந்து அவருடைய ஒரு தோற்றத்தையே வந்து கொஞ்சம் மாத்தி வச்சிருந்தது. அப்போ யதுகிரி அது போய் பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப அமைதியா இருந்தார். அந்த நேரத்துல அவருடைய தோற்றமும் மாறி இருந்தது. ரொம்ப ஒரு அமைதியானவரா இருக்கும்போது யதுகிரி வந்து அவரை பார்த்து பயந்தாங்க. இவர் இப்படி ஒரு மாற்றத்தை வந்து நான் இவர்கிட்ட பார்க்கல. எப்பவுமே வந்து ஒரு சத்தமா பேசுற சிரிச்சு பேசுற ஒரு குரல் உயர்த்தி பேசுற பாரதிய வந்து மௌனமா ஒரு அமைதியா ஏதோ ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி யோசிக்கிற ஒரு பாரதியா வந்து அவங்க பார்த்தது வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு இதா இருந்தது அப்படின்னு இந்த இடத்துல
கொடுத்திருக்காங்க. அப்பதான் வந்து வேண்டுமடி விடுதலை அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து யதுகிரிக்காக பாடி அவர் கொடுத்திருப்பாரு. அடுத்து வந்து நீரோட்டம்னு ஒண்ணு. நீரோட்டங்கிறதுல வந்து யதுகிரிக்கு வந்து பிரசவம் ஆன உடனே அவருடைய டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க, ஒரு கடற்கரையில வந்து கொஞ்சம் நடந்துட்டு வரணும்னு. அப்போ யதுகிரியும் அவங்க அப்பாவும் நடந்து போகும்போது ரொம்ப தூரத்துல வந்து ஒரு குரல் மட்டும் கேட்கும். அப்போ யதுகிரி சொல்லுவாங்க, இது வந்து பாரதியாருடைய குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு. ஆனா அங்க அங்க போய் பார்க்கும்போது தனியா அவர் உட்கார்ந்து பாடிட்டு இருப்பாரு. ராத்திரி அப்ப சொல்லுவாரு, நான் வீட்டுக்கு அப்ப கேட்கும்போது, இல்ல நான் வீட்டுக்கெல்லாம் போல. எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு மனசு வரல. அதனால நான் ராத்திரி முழுக்க உட்கார்ந்து எனக்கு தோணினத நான் இங்க உட்கார்ந்து பாடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, யதுகிரி வந்து செல்லம்மாவை நினைச்சு சங்கடப்படுறத வந்து இந்த இடத்துல யதுகிரி அம்மா சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து அவர் சொல்லுவாரு, அதுவும் இல்லாம அவர் சொல்லுவாரு, கொஞ்சம் ஒரு முட்டாள்தனமாவும் இருக்கும் அத கேட்கறதுக்கு. யதுகிரி கிட்ட போய் சொல்லுவாரு, "யதுகிரி நான் வந்து சாகாம இருக்கிறதுக்காக ஒரு வழிய கண்டுபிடிக்க போறேன்." அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாங்க. ஒண்ணு உயிர்ன்னு ஒன்று உலகத்துல ஒண்ணு வந்ததுன்னா, அதுக்கு வந்து மரணம்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். இப்படியெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி, பாரதி கிட்ட வந்து அவங்க பேசுறதும் இந்த இடத்துல யதுகிரி அம்மா வந்து ஒரு குறிப்பா சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து சாதா வருதங்கும்போது, யதுகிரிக்கு அந்த இடத்துல வந்து அடுத்த தலைப்பு வந்து சாகா வராங்கும்போது, யதுகிரிக்கு வந்து அந்த வருஷம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு மோசமான வருஷமா இருந்ததா குடுத்திருந்தாங்க. அவங்க தம்பியோட ஒரு மரணம் இருந்தது. அவங்க அப்புறம் தம்பி மரணத்துக்கு வந்து போனது. அப்புறம் எதிர்பாராம தன்னுடைய இல்ல மன்னிக்கணும். யதுகிரியோடைய அம்மாவுக்கு வந்து ஒரு குழந்தை பொறந்ததுன்னு சொல்லி, அதுக்கு பக்கத்துல பாத்துக்க யாரும் இல்ல. அப்ப நம்ம போகணும்னு சொல்லி அவங்க கிளம்புற நேரத்துல யதுகிரியுடைய குழந்தை வந்து இறந்து போயிருது. அவங்க அம்மாவோட குழந்தைய பாக்குறதுக்கு, அதாவது இவங்களுக்கு ஒரு தம்பி பொறந்தத பாக்குறதுக்கு போகும்போது, தன்னுடைய குழந்தையும் இறந்தனால, அத வந்து ரொம்ப ஒரு மனசு உடைஞ்சு, அப்பவும் வந்து அவங்க வந்து எவ்வளவு தைரியமா இருக்காங்கன்னு பாருங்க. அந்த ஒரு குழந்தை இறந்த துக்கத்த வந்து அவங்க அவ்வளவு உள்ள அத வச்சுட்டு தான் போயி அவங்களுடைய அம்மாவையும் பார்த்து, அவங்களுடைய ஒரு தோழி மீனாவுக்கும் அதே மாதிரி ஒரு குழந்தை இறந்து போயிருக்கும்னு சொல்லி, அவங்களையும் வந்து பார்க்க முடியாம, நெறைய அறிவுகள வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு, இல்ல என்னால வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில எப்படி இருக்கிறதுன்னு தெரியல. அந்த மீனாவும் வந்து குழந்தை இறந்தனால அவங்க வந்து மனது ஒரு அதிர்ச்சியாகி, ஒரு ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிட்டாங்க. ஒரு குழந்தை இல்லாம. அவங்கள வந்து காப்பாத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம எப்படி அதுலருந்து அவங்கள வெளியில கொண்டு வர போறோம்ன்னு யதுகிரி யோசிக்கிறத அந்த அத்தியாயத்துல அவங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து இந்த தெய்வம் அப்படிங்கிறத வந்து ஒரு தலைப்புல வந்து பாரதியாருக்கும், செல்லம்மாவுக்கும் வந்து ஒரு நாள் வந்து ரொம்ப பெரிய சண்டை நடந்ததாம். எத பத்தி அப்படின்னா, அவங்களுடைய அந்த காலத்துல வந்து பிராமணர்கள் அப்படின்னா 8, 9 வயசுக்குள்ளேயே வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து திருமணம் செஞ்சிரணும். பையன் குழந்தையா இருந்தா புனல் போட்டுறணுங்கிறது அவங்களுடைய ஒரு தர்மம். அப்போ இவங்க சொல்லுவாங்க, செல்லம்மா சொல்லுவாங்க. என்னுடைய குழந்தைக்கு வந்து இவருக்கு 9 வயசுக்கு மேல ஆச்சு. கல்யாணமும் பண்ண மாட்டேங்கிறாரு. சின்ன குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாரு. அவரு வந்து தாடி மீசையெல்லாம் சவரம் பண்ணிக்கிறாரு. பூணல் போட்டுக்கிறது இல்ல. ஒரு சந்தியாவந்தனம் பண்றது இல்ல. அப்படின்னு சொல்லி செல்லம்மா வந்து யதுகிரி கிட்ட சொல்லி ரொம்ப சங்கடப்படுவாங்க. அப்போ பாரதியார் வந்து அந்த இடத்துல கோவப்பட்டு பேசுறத குடுத்திருப்பாங்க. சின்ன குழந்தைக்கு ஒரு பொம்மை கல்யாணம் பண்றதுல எனக்கு விருப்பம் கிடையாது. என்னுடைய தங்கம்மா பெரியவளானா, அவளோட இஷ்டப்படி அவ இந்த வீட்ல இருக்கணும். ஒரு பெரிய பொண்ணானா வீட்டுக்கு விளக்கானா, அந்த அந்த நேரத்துல வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல குடுத்துருப்பாரு. 3 நாள் தனியா இருக்கணும். வேற ஒரு ஊருக்கு வெளியில ஒரு இடத்துல இருக்கணும். அப்புறம் பிராமணர்களா இருந்தா அவங்களுக்கு தனியா ஒரு இது, வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கணும். எந்த வேலையும் செய்யாம. அந்த மாதிரி நெறைய எல்லாம் குடுத்திருக்கும்போது, அவர் சொல்லுவாரு, சரி வேலை செய்யாம இருக்கணுங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்காக வந்து இத அவங்கள வந்து ரொம்ப ஒதுக்கி வச்சு இருக்கிறது. சீக்கிரமே கல்யாணம் பண்ணணும்னு சொல்றது. அதாவது ஒரு பொண்ணு ருதுவாரத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணணும்னு சொல்றது. இதெல்லாம் வந்து நான் ஏத்துக்க மாட்டேன். ஒரு ப ஒரு ஆண் வந்து வெளியில போயிட்டு வேலைக்கு போறதுன்னா, அவனுக்கு குறைஞ்சது வந்து ஒரு 20 வயசு இருக்கணும் கண்டிப்பா. இருக்கணும் அப்படிங்கும்போது, அவன கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து 18 வயசு கண்டிப்பா இருக்கணும். அதுதான் வந்து ஒரு புரிதலோட இருக்கிற ஒரு திருமணம். ஏன்னா வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு ஆண்மகன் வந்து சோர்ந்து வரும்போது,
அவனுக்கு வந்து சாப்பிடறதுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணி வச்சா அந்த குழந்தைக்கே நம்ம பாத்துக்கும் போது அந்த குழந்தைய எப்படியே பாத்துக்கும். அதனால இந்த மாதிரி திருமணத்துக்கெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லி மாதவிலக்கு பத்தியும் திருமண இதை பத்தியும் அவரை குறிக்கிறத அதுல கொடுத்துரு. அதுலதான் வந்து இந்த தெய்வம் நமக்கு அனுகூலம், இனி கவலைக்கிடமில்லை அப்படிங்கிற ஒரு பாரதியார் பாட்டை வந்து அதுல கொடுத்திருப்பாங்க. இந்த பாரதியார் பாட்டு வந்து எந்த ஒரு புத்தகத்திலயுமே இல்ல அப்படிங்கிறத வந்து கடற்கரை ஐயா வந்து முதல் அவரோட முன்னுரையில வந்து கொடுத்திருப்பாரு. இந்த பாட்டம் இந்த தெய்வம் நமக்கு அனுகூலம் இல்லை அப்படிங்கிறது. இதே பாட்டை வந்து கடைசி அத்தியாயத்திலையும் அந்த பாடல் முழுக்க கொடுத்திருப்பாங்க. இந்த பாட்டு வந்து இந்த புத்தகத்துல கிடையாது அப்படின்னு. அடுத்து வந்து உபன்யாசம்ங்கிற ஒரு தலைப்பு. ஒரு வெள்ளிக்கிழமை அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு சித்திரை மாசம், ஒரு மார்கழி மாசம் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுல வந்து பஜனை நடக்கும். இன்னைக்கு எங்க வீட்டுல பஜனை, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு இதுல வந்து ஒரு பாரதியார் வீட்டுல அன்னைக்கு வந்து ஒரு கூட்டம் நடந்தது. அப்போ வந்து அதுக்கு வந்து யதுகிரி வந்து ஒரு ஒண்ணு பாட்டு இருக்கும், பஜனை பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு கதாகாலட்சேபம் மாதிரி இருக்கும். அப்ப வந்து யதுகிரி வந்து முயற்சியின் பயன் அப்படின்னு சொல்லி ஒரு உபன்யாசம் பண்ணினாரு. அது வந்து அத வந்து பாரதியார் வந்து அதுக்கு ரொம்ப பிடிச்சு போய் சுதேசமித்திரன்ல வந்து அதை வந்து அவர் வந்து எழுதினார். பாரதியார் அந்த யதுகிரியுடைய அந்த பேச்ச வந்து அவர் எழுதினாரு. அப்புறம் வந்து அதுல வந்து இன்னொரு உபவாசம் வந்து அதுல என்ன சொன்னாருன்னா, அது வந்து சுதேசனத்துல வந்தது. இன்னொன்னு வந்து காந்தியோடைய சத்தியாகிரகோட விஷயத்தையும் பெண்கள் முன்னேற்றமும் அதுக்கு யாரு தடையா இருக்காங்க, பெண்கள் முன்னேற்றத்துக்கு வந்து பெண்களே தான் தடையா இருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் வந்து பாரதியார் பேசும்போது யதுகிரி வந்து அதுக்கு வந்து இது கொடுத்தாங்க. ஆமா, உண்மைதான், பெண்களுக்கான முன்னுரிமை முன்னேற்றத்துக்கு பெண்களே தான் காரணம் அப்படின்னு சொன்னது வந்து நிறைய பெண்களுக்கு வந்து யதுகிரியே அப்படி சொன்னது வந்து அவங்களுக்கு பிடிக்காம இருந்தது. இந்த இடத்துல அதை கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து இத வந்து இப்ப சொல்லும் போது அவங்களோட அத்தை வந்து எந்திரிச்சு சொல்லுவாங்க, நான் ஒண்ணு பேசுறேன்னு சொல்லிட்டு அத்தையோட யதுகிரியோட அத்தை வந்து ஒரு உபன்யாசம் பண்ணுவாங்க. எப்படி இருக்கணும், ஒரு கணவனுக்கு வந்து அடங்கி இருக்கணும், ஒரு பெண் அப்படிங்கிறவே வீட்டுல எப்படி இருக்கணும், இந்த மாதிரி யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, நேரம் நிமிர்ந்து பேசக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் கொடுக்கும்போது பாரதியாருக்கு வந்து அது வந்து அவங்க பேசினது வந்து ஒரு கேலியா இருந்தது. இப்படியும் கூட பேச முடியுமா அப்படின்னு. அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க, இதெல்லாம் நீ சுதேசமித்திரன்ல எழுதக்கூடாது அப்படின்னு. இருந்தாலும் பாரதியார் வந்து பேரு எதுவும் போடாம ஒரு கேலி சித்திரமா வந்து சுதேசமித்திரன்ல அவங்க அத்தை பேசின அந்த உபன்யாசம் எல்லாம் சில சில குறிப்புகளா வந்து அவரு கொடுத்திருப்பாரு. அடுத்து வந்து வந்தாளினை வழங்கி அப்படிங்கிற ஒரு தலைப்பு. அப்படின்னா என்னன்னா, தசரதன் வந்து ராமனை காட்டுக்கு அனுப்பினதுக்கு அப்புறம் ஒரு புத்திர சோகத்துல வந்து அவர் எப்படி புலம்பினாரு, அதுதான் அதுதான் வந்து வந்தாளினை வணங்கி அப்படிங்கிறது. இதுல வந்து முருகேசன் அப்படிங்கிறவரை வந்து அவருடைய மகன் பத்தின ஒரு செய்தியத்தான் யதுகிரி இதுல சொல்லியிருப்பாங்க. முருகேசன் பிள்ளை அப்படிங்கிறவர் வந்து அவருடைய மகன் வந்து வெளிநாட்டுல வேலையில இருப்பாப்ப, பாரிஸ்ல வந்து ஒரு இன்ஜினியரா இருப்பாரு. அப்போ சரி அவருக்கு வந்து நம்ம வந்து நம்மளுடைய மகனுக்கு வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரும்போது ஆஹ் இங்க வரலான்னு சொல்லும்போது பாரிஸ்ல வந்து அந்த நேரத்துல ஒரு போர் நடந்து அந்த அவருடைய மகன் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து முருகேசன் பிள்ளைக்கு கிடைக்கும். அந்த அதிர்ச்சி தாங்காம அவரு வந்து அந்த புலமினதை தான் வந்து வந்தாளினை வணங்கி அப்படிங்கன்னு பாரதியார் இதுல வந்து கொடுத்திருப்பாரு. அது அப்புறம் வந்து அந்த தாயினுடைய புலம்பல், அந்த தாயினுடைய புலம்பல் எப்படி எப்படி இருக்குன்னா, தேவி புலம்பிய ஆதலின் கரும்பானவன் அப்படிங்கறத வந்து இவர் கொடுத்திருப்பாரு. இதுல பாரதியார் வந்து கொடுத்திருப்பாரு. ஆதலின் கரும்பானவன் அப்படிங்கிறது வந்து அந்த தாயினுடைய ஒரு மனவேதனையையும், வந்தாளினை வழங்கிங்கிறது அந்த தந்தையினுடைய ஒரு மனவேதனையையும் கொடுத்து அவர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கவிதையா எழுதியிருப்பாரு. கடைசியில பார்த்தா முருகேசன் பிள்ளை வந்து அவருக்கு நோய்வாய்ப்பட்டனால எல்லாரும் அவரை காப்பாத்தணுங்கிறதுக்காக, இல்ல உன் மகன் வந்து பொழைச்சிட்டான், வந்துட்டு இருக்கான் கப்பல்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ப மாட்டாரு. கடைசி வரைக்கும் நம்ப மாட்டாரு. மகனை மாதிரியே இருக்கிற ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்தும் போதும் இல்ல இது என் மகன் இல்லை அப்படின்னு சொல்லியே அந்த மகனுடைய அந்த புத்திரசோகத்திலேயே அவர் இறந்துடுவாரு. அவர் இறந்து என்ன இதுன்னா 10-20 நாள் கழிச்சு நிஜமாவே அந்த மகன் வந்து முன்னாடி நின்னு அவருடைய காரியத்தை எல்லாம் செய்யறத வந்து இந்த அத்தியாயத்துல வந்து ரொம்ப மனமுருகி யதுகிரி கொடுத்திருப்பாங்க. அடுத்து வந்து
வெளியேற்றம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. செல்லம்மாளுக்கு வந்து புதுவையில இருந்து அந்த புதுவை வாழ்க்கை வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காம போயிடுச்சு. இல்ல இனிமே இந்த புதுவை வந்து நமக்கு வேண்டாம். நம்மளுடைய சொந்த ஊரான கடையத்துக்கே நம்ம போயிடுவோம். அங்க எல்லாருக்கும் வந்து ஒரு கட்டத்துல வந்து நம்ம சொந்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும். அந்த எண்ணம் பாரதியாருக்கு செல்லம்மாளுக்கு வந்தது. பாரதியாருக்கு வந்து அதுல வந்து அவ்வளவு விருப்பம் இல்ல. இருந்தாலும் எல்லாரும் அவங்கள வந்து ஒரு மனச மாத்தி கூட்டிட்டு போயி, கடையத்துல அவங்க இருந்தத வந்து குடுத்திருப்பாங்க. அதுவும் இல்லாம கடையத்துக்கு அவர் போய் இறங்கின உடனேயே சில பிரிட்டிஷ்காரங்க வந்து அவர வந்து கைது பண்ணி கொண்டு போயிடுவாங்க. கைது பண்ணி கொண்டு போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20, 24 நாள் அவர் வந்து சிறையில இருந்திருப்பாரு பாரதியார். அதுக்கப்புறம் வந்து யதுகிரிக்கும் பாரதியாருக்கும் வந்து அவ்வளவா தொடர்பு இருக்கல. சுதேசமித்திரன்ல வந்து அவர் எழுதுற சில குறிப்புகள் மட்டும் நான் பார்ப்பேன். மத்தபடி எனக்கும் பாரதியாருக்கும் வந்து எந்த அவ்வளவா ஒரு தொடர்பு இருக்கல. அவர பத்தின நெறைய செய்திகள் வந்து எனக்கு அதுக்கப்புறமா தெரியல அப்படின்னு யதுகிரி இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இறுதிங்கிறது, அந்த பாரதியார் வந்து திருவல்லிக்கேணிக்கு வந்து அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. அந்த யானை மதம் பிடிச்ச யானைக்கு வந்து இவர் பழம் குடுத்து அந்த யானை தள்ளி விட்டு இவருக்கு உடம்புல காயமாச்சு. சிலவங்க வந்து யானை தள்ளி விட்டுதான் இவருடைய மரணம் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. தவறான ஒரு தகவல நிறைய பேர் அப்படி படிச்சிருக்காங்க. ஆனா இவர் வந்து குறிப்புல எடுத்து கொடுத்திருப்பாங்க. யானை வந்து மிதிக்கலை, தள்ளி விட்டது. யானை தள்ளி விட்டது வந்து ஜூன் மாசத்துலயோ ஜூலை மாசத்துலயோ. ஆனா பாரதியார் இறந்தது வந்து செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி. அதுவும் அவருக்கு வந்து செப்டம்பர் மாதம் அவர் இறக்கறதுக்கு காரணமே வந்து அவருடைய சில உடல் உபாதைகள் தான். சீதபேதி வந்தது, வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, இந்த மாதிரியான சில உடல் உபாதைகள்னாலதான் அவர் வந்து இறந்தாரு. அதுவும் இறக்கறதுக்கு முதல் நாள் வந்து செல்லம்மா கிட்ட வந்து நாளைக்கு வந்து எனக்கு சுதேசமித்திரன் இதுக்கு போகணும், சீக்கிரம் எழுப்பி விடு, நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்து 1 மணிக்கூர்ல அவருடைய உயிர் பிரிந்தத வந்து செல்லம்மா ரொம்ப வருத்தப்பட்டு யதுகிரி கிட்ட சொன்னதை வந்து யதுகிரி இதுல சொல்லியிருப்பாங்க. அதுவும் அதுல வந்து ஒரு இது கொடுத்திருப்பாங்க. அந்த பாரதியாருக்கு வந்து மருந்து கொடுக்கறது, அந்த வயிற்றுப்போக்குக்கும் வயிற்று வலிக்கும் மருந்து கொடுக்கறது. அந்த மருந்து அவர் வந்து எவ்வளவு கசப்பா இருந்தது, அந்த எப்படி அவர் அதை குடிச்சாரு அப்படிங்கிறத வந்து யதுகிரி இதுல சொல்லியிருப்பாங்க. இந்த 26 இது வந்து 26வது அத்தியாயம். 26வது அத்தியாயத்துக்கு அப்புறமும் வந்து சில 2 அத்தியாயம் இருக்கு. அவர் இயற்கை பத்தினதும், மீண்டும் அந்த செம்படவனோட அந்த ஏலேலோ பாட்டு இருக்கு இல்லையா, அதனுடைய அத்தியாயங்களும் திரும்ப அதுல வந்து சில விவரங்களோட இன்னும் சில இயற்கையோட இதோட கொடுத்திருப்பாங்க. இந்த மொத்த புத்தகத்திலயும் 26 அத்தியாயத்தையும் எவ்வளவு சுருக்க முடியுமோ நான் அவ்வளவு சுருக்கி சொல்லியிருக்கேன். எவ்வளவு நான் சிலத தப்பா சொன்னேனா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த பாரதியாரை பத்தி பேசினதுல எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. இன்னொன்னு, பாரதியாரை பத்தி எனக்கு ஏன் அவ்வளவு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அவருடைய எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா அவருடைய மனைவிய வந்து எப்பவுமே ஒரு கட்டி அணைச்சிட்டு தான் இருப்பாரு. அந்த காலத்துல எல்லாம் ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னா கணவன் உட்கார்ந்து இருப்பாங்க, சிலதுல வந்து மனைவி பக்கத்துல நின்னுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா கணவன் மனைவியும் கொஞ்சம் தள்ளி தள்ளி நின்னுட்டு இருப்பாங்க, இல்ல மனைவி உட்கார்ந்து இருந்தா கணவர் நிற்பாங்க. இந்த மாதிரி தொடுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு பொது வெளியில வந்து இருக்காது. ஆனா பாரதியார் வந்து செல்லம்மாவை வந்து எவ்வளவு விரும்பினார் அப்படின்னா, அவர் வீதியில நடக்கும் போது தனித்தனியா நடக்க மாட்டாங்க. பாரதியார் வந்து செல்லம்மாவை வந்து அணைச்சபடிதான் கூட்டிட்டு போவாங்க. இன்னும் அவங்களுடைய ஒரு காதல் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, வீட்டுக்குள்ள ஒரு ஏழையா இருந்தாலும் செல்லம்மாவுக்கு வந்து பாரதியார் மேல நிறைய கோபங்கள் இருந்தாலும் பாரதியார் மேல நிறைய அன்பு வச்சிருந்தாரு. பாரதியாரும் வந்து செல்லம்மாவை வந்து அடிக்கடி அப்ப பாரு சீண்டிக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி எல்லாம் ஒரு விவரங்கள் எல்லாம் இதுக்குள்ள நிறைய கொடுத்திருக்காங்க யதுகிரி. எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பை தந்த எல்லாருக்குமே நன்றி. இந்த புத்தகத்தை பரிசாக கொடுத்த அக்கலு ரவி அப்பாவிற்கும் நன்றி. வணக்கம். அருமை அருமை அனிதா ஸ்ரீகாந்த், ரொம்ப அருமையா பேசுனீங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, ரொம்ப அழகா, ரொம்ப எப்படி சொல்றது, 26 அத்தியாயத்தில் உள்ள செய்திகளினுடைய முக்கியமான அந்த சாரை எடுத்து அழகாக குறிப்புகளாக வச்சு அதுக்கு நல்ல ஒரு மெனக்கிட்டு ஒரு அருமையான ஒரு தொகுப்பாக பாரதியினுடைய நினைவுகளை எங்களுக்கு தந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். மீண்டும் மீண்டும் சொல்றேன், ரொம்ப அருமையான உரை தந்தீர்கள், பாராட்டுக்கள். இப்போ கலந்துரையாடல். அதுக்கு முன்னால் நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா,
இந்த நூலை எழுதியவங்களுக்கு அல்லது அந்த நூலை பதிப்பிட்டவர்கள் வந்தாங்கன்னா அவங்கள பேச சொல்லுவோம். நூலை எழுதிய எதுவிரி அம்மாள் நம்மிடம் இல்லை. நூலை முதலில் பதிப்பித்த ராகா பத்மநாபன் நம்மிடம் இல்லை. நூலை எழுதிய கடற்கரை மத்தவிழா மீள்பதிப்பு செய்த கடற்கரை அவர்கள் தற்போது பாண்டிச்சேரியிலே கோவில்பட்டியிலே பாரதியார் புகழை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவர்கள் இல்லாததையும் சேர்த்து அவர்களுக்குமாக ஒரு உரையை நான் கலந்துரையாடலிலே முதலில் தந்து விடுகிறேன். அதைத் தொடர்ந்து நண்பர்கள் பேசலாம். இந்த நூலை நம்ம அனிதா பேசுறாங்கன்னு சொன்ன உடனே இந்த நூலை என்னிடம் இல்லை. ஆகவே இதனுடைய பதிப்புரையை பற்றி கொஞ்சம் அக்கலூர் ரவி அவர்கள் என்னிடம் வியந்து பேசியிருந்தார். இதுல இருக்கிற கடற்கரை அவர்கள் எழுதியிருக்கிற பதிப்புரையை பற்றி. ஆகவே அந்த பதிப்புரையை மட்டும் எனக்கு புகைப்படம் எடுத்து அனுப்புங்கள்னு நான் அனிதாட்ட சொன்னேன். அவங்க அனுப்புனாங்க. அதற்கு முன்பே நான் தேடி பார்க்கச்சில கிண்டில்ல எனக்கு 2 புத்தகங்கள் கிடைத்தன. ஒன்று ரா பத்மநாபன் பதிப்பித்த, அதாவது 1954 பதிப்பித்த பாரதி நினைவுகள். இன்னொன்று கடற்கரை மத்தவிழா சங்கன் அவர்கள் மீள்பதிப்பு செய்த பாரதி நினைவுகள். இரண்டுமே கிண்டிலே இருப்பதை கண்டு மிகுந்த சந்தோஷமாகிவிட்டது எனக்கு. ஆகவே நான் அங்கே அவர் தயாரித்துக் கொண்டிருக்கும் போது, அதாவது இந்த உரைக்கு குறிப்புகள் எழுதி அனிதா அவர்கள் தயாரித்துக் கொண்டிருந்த போது நான் நேற்றோடு நான் அந்த 2 புத்தகங்களில் ஒரு புத்தகம் தான் 2ஆ இருக்கு. முக்கியமான விஷயங்களை எல்லாம் எடுத்து நானும் படிச்சுட்டேன், அவங்க கூட படிச்சுட்டேன். இப்போ இந்த புத்தகத்தை தனது தந்தைக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறார் எதுகுரி. அந்த மண்டயம் சீனிவாசாச்சாரியார் அந்த திலகர் வழியில வந்த திலகர் கோஷ்டியினர்ல ரொம்ப தீவிரவாதி, பாரதியை விட கொஞ்சம் தீவிரவாதின்னு தான் சொல்லணும். அவரு கூட சில சமயங்கள்ல இந்த நூல்ல பாரதி எதுகிட்ட வேதாந்தம்லாம் பேசுறாரு. ஏங்க நம்ம சீனிவாசாச்சாரியார் சொல்றாரு, எதுகிட்ட நீ வேதாந்தம் பேசணுமா ஐயரேன்னு கேட்கிறார் பாரதிக்கு. சோ பாரதிக்கு இந்த பெண் மேல இருக்கக்கூடிய பிரியம் இந்த நூல்ல தெரிகிறது. இந்த பெண் அப்படி பாரதிக்கு என்ன செய்து விட்டாள் அப்படின்னு கேட்டா புத்தகத்துல சொல்றாங்க, அந்த அம்மா, நான் பிரியமான சேவகியாக இருக்கிறேன். பிரியமான சேவகி. பாருங்களேன், அந்த பாரதியார் வந்தார்னா அவருக்கு தண்ணி எடுத்து கொடுக்கணும், ஒரு செம்பு நிறைய தண்ணி எடுத்து குடிக்கணும், பித்தளைப்பெட்டி எடுத்து கொடுக்கணும். இதெல்லாம் தவறாமல் நான் செய்கிற காணிக்கை என்று எதுகிரி தன்னுடைய முன்னுரையில எழுதுறாங்க. இது மட்டும்தான் செய்யறாங்க. மற்றது பூரா பாரதி பேசும்போது கூட இருந்து அதை கேட்கிறாங்க. இவங்க பாடம் படிச்சாலும் ஒரு காது அப்பா கூட பாரதி என்ன பேசுறாருன்னு இருக்கு. அதை பூரா எடுத்து ஒரு புத்தகமா ஆக்கிக்கிட்டே இருந்தாங்க. பாரதி பேசுகிற பேச்சுக்கள், அந்த உரையாடல்கள், இதையெல்லாம் சேகரிச்சு வச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாம பாரதிக்கு என்ன பழக்கம் இருந்தது என்றால், பாடல், அதாவது மேல வாராரு அப்பாட்ட பேசுறாரு, அல்லது வாவேஸ்வரியர் வராரு அவர்கிட்ட பேசுறாரு, அல்லது இந்த பெண்கள் வீட்டில இருந்து பேசுறாங்க, கடற்கரையில இருந்து பேசுறாங்க. எப்போதெல்லாம் பாரதி இந்த பிள்ளைகள் சேர்ந்திருக்கிற இடத்தில் அல்லது அப்பாவோடு இருக்கிற இடத்தில் பேசுகிற போதெல்லாம் என்ன பேசுகிறாரோ அதுக்கான ஒரு பாட்டு, தான் புதியதாக எழுதிய பாட்டை அந்த கூட்டத்திலே அவர் படிக்கிறார். அவர் படிக்கிற போது ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு ஒரு துண்டு சீட்டுல எழுதிட்டு வந்துதான் படிக்கிறார். பேச்சு முடிந்து பாட்டு முடிந்து போகிற போது இந்த குறிப்பை, அதாவது பாட்டு கையெழுத்து பிரதியாக இருக்கிற அந்த குறிப்பு சீட்டை எதிரியிடம் கொடுத்து விட்டு போகிறார். இந்த மனுஷன் எனக்கு ஒரு அன்புக்கு ஒரு எல்லையே கிடையாதா? எப்படிலாம் பராமரிச்சிருக்கலாம்? எதிரி மீது என்ன நம்பிக்கை இந்த பாரதிக்கு? அவளிடம் கொடுத்து விட்டார். அவள் அத்தனை குறிப்புகளை பாரதியார் அவ்வப்போது எழுதி வைத்திருந்த அந்த கையெழுத்து பிரதி பாடல்கள் உட்பட அத்தனையும் ஒரு புத்தகத்திலே வைத்திருந்தார். 1916 ஆண்டு புயல் அடித்தது. இந்த புயலை பற்றி காணி நிலம் வேண்டும் என்ற கட்டுரையில் இப்பொழுது அனிதா சொன்னாங்கல்ல, அந்த புயலை பற்றிய நிறைய பதிவுகள் பாரதியியலில் இருக்கின்றன. அருமையான ஒரு பதிவை பாரதிதாசன் எழுதியிருக்கிறார். பாரதிதாசன் அந்த புயலுக்கு முன்னால இன்னொரு கட்டுரை எழுதியிருக்கார். அந்த புயல் வருவதை ஒட்டி எழுதுகிறவர் இன்னொரு கட்டுரை, அதுக்கு முந்தைய ஒரு கட்டுரை எழுதுறார். என்னன்னா, ஈஸ்வரன்
தர்மராஜா கோயில்ல பாரதியார் இருந்த வீடு இடிஞ்சு விழக்கூடிய தன்மையில இருந்தது. எப்ப வேணாலும் இடிஞ்சிடலாம், ரொம்ப பழைய வீடு. இந்த பாரதிதாசன் உட்பட பாரதியாருடைய நண்பர்கள் எல்லாரும் நீங்க வேற வீட்டுக்கு குடி வந்துடலாம், இது ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பாரதி சொன்னாரு அதுக்கு பணம் வேணும், வாடகைக்கு பணம் வேணும், இதுல பரவாயில்ல, எனக்கு இன்னொரு வீட்டுக்கு போனா நான் அதிகம் வாடகை கொடுக்கணும், எப்படி முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த பொழுது இந்த பாரதி குடியிருந்த வீட்டுக்கு எதிர் வீட்டுல ஒரு போலீஸ்காரர் குடிக்கு வந்தார். என்ன அர்த்தம்னா பாரதியாரை பக்கத்தில் இருந்து கண்காணிக்க வேண்டும். ஆகவே அந்த போலீஸ் அதிகாரி குடியேறுவதாக இருந்தது. இதுக்கு பாரதிக்கும் பாரதி நண்பர்களுக்கும் இது தெரிய வந்தது. தூரத்துல இருந்தாலே சுத்தி சுத்தி வந்து இடைஞ்சல் பண்ற இந்த போலீஸ் உளவாளிகள் பக்கத்துல வந்துட்டா ரொம்ப தொந்தரவு. ஆகவே என்ன செய்யலாம், அந்த அதிகாரிய வந்து குடியேறுவதை தடுப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதாவது பாரதியே எங்க குடியே போய்விட்டால் என்று யோசிக்கிறார்கள் நண்பர்கள். பாரதிதாசன் உட்பட எல்லோரும் நண்பர்களும் கொஞ்சம் பணம் திரட்டி பாரதியாரை அந்த இடிஞ்ச வீட்டிலிருந்து அந்த போலீஸ்காரர் குடியேற போற வீட்டுக்கு மாத்திட்டாங்க. பாரதியார் புது வீட்டுக்கு குடி வந்துட்டார். குடி வந்த அடுத்த நாள் பாரதி பாண்டிச்சேரியில மிகப்பெரிய புயல் அடிக்கிறது. அந்த புயலில் எதகிரி அம்மாள், அதாவது அவருடைய மண்டயம் சீனிவாசாச்சாரியார் இருந்த வீடு பட்ட பாட்டு அவங்க எழுதியிருக்காங்க, இந்த நூல்ல எழுதியிருக்காங்க. இவ பாரதிக்கு வருவோம். பாரதி அந்த புது வீட்டுக்கு குடி வந்துட்டாரு, புயல் அடிக்குது, அந்த பழசு நேற்று வரைக்கும் குடியிருந்த வீடு இடிஞ்சு போச்சு. நேற்றிருந்தோம் அந்த வீட்டினிலே, இன்று இருந்தால் என்ன ஆவோம் என்று எழுதுறார் ஒரு பாட்டு. அப்போ அந்த பாட்டு எழுதுகிற போது என்னை அந்த காற்று தேவன் என்னை காப்பாற்றி விட்டான் என்பது போல அந்த பாட்டு வருகிறது. இன்னொன்று சொல்லுகிறார் அந்த பாட்டுல, அதையும் இந்த நூல்ல அனிதா எடுத்து காட்டினாங்க. பிழைத்த தென்னந்தோப்புன்னு ஒரு பாட்டு. அதாவது அந்த புயல் அடிக்கிற போது மரங்கள்லாம் சாஞ்சு போச்சு, பாண்டிச்சேரியில படாத பாடு படுத்துருச்சு அந்த புயல் காற்று. ஆனாலும் ஒரு தென்னந்தோப்பை விட்டுடுச்சான், தென்னந்தோப்பு பொழைச்சு போச்சு. அது என்ன தென்னந்தோப்பு, ஏன் காற்று விட்டுதுன்னு பார்த்தா பாரதியார் கற்பனை பண்ணி பாட்டு எழுதுறார். இந்த தென்னந்தோப்பு ஒரு ஏழை வறியவனுக்கு உரியது, ஆகவே இந்த காற்று தேவன் அந்த தென்னந்தோப்பை தொந்தரவு செய்யாமல் விட்டு விட்டார், தென்னந்தோப்பு பிழைத்து விட்டது என்று எழுதுகிறார். இதெல்லாம் விட எதகிரி அம்மாள் சேகரித்த புத்தகமானது அவர் வீடினுடைய சுவர் இடிந்து விட்டது, அவங்க வாழ்ந்த வீட்டோட சுவர் இடிந்து விட்டது, தண்ணீர் வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணீர் வந்துருச்சு. இவங்க எல்லாம் மாடியில இருக்காங்களாம். இந்த அம்மாவோட, அதாவது எதிரி அம்மாவோட தாயார் வந்து அந்த நேரத்திலயும் போய் குளத்துல போய் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் எதிரி எழுதுறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த இவ்வளவு தண்ணி காடா உள்ள வந்துருச்சு வீட்டுக்குள்ள. இது இவங்க சேகரிச்சு வச்சிருந்த அந்த புத்தகம் குறிப்புகளும் தண்ணீரில் தொலைந்து போனது. அப்ப இது எப்படி எழுதுறாங்க, இந்த 26 அத்தியாயத்தை தன்னுடைய நினைவு என்ற குறிப்பேட்டில் இருந்து எடுத்து எழுதுகிறார். அப்போ அப்படி எழுதுகிற இந்த எதகிரியிடம் இருந்ததுதான் 2 புதையல்களை பற்றி பாரதி குறிப்பிடுகிறார் இந்த நூல்ல. ஒண்ணு பாஞ்சாலி சபதத்தினுடைய முதல் பாகம் அவர் வந்து முதல்ல வெளியிட்டு அந்த விற்பனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனுடைய 2வது பதிப்பை வெளியிட வேண்டும் என்பதற்காக பிரதியை தேடுகிறார். நண்பர்கள் எந்தெந்த நண்பர்கள் எல்லாம் பிரதி கொடுத்திருந்தார்களோ அந்த ஒவ்வொரு நண்பர்கள்ட்டையும் கேட்கிறார், பிரதி இல்லை, இவர்கிட்டையும் பிரதி இல்லை. பாவேசையர் கோபம் வருது. அவர்கிட்ட பாரதி, என்ன பாரதி நீங்க உங்களுக்குன்னு ஒரு பிரதி வச்சுக்கிட வேண்டாமான்னு கேட்கிறார். இருந்தாலும் பிரதி இல்லை. அப்போ சீனிவாசாச்சாரியர்த்தையும் வந்து கேட்கிறாங்க என்ன செய்யறதுன்னு. அப்போ பாரதியார்ட்ட அவர் சொல்றாரு, என் பொண்ணு எதுகுறிட்ட இருக்கும், கட்டாயம் உங்க பாட்டெல்லாம் அவர் வச்சிருப்பாங்க, அந்த புத்தகம் அவங்க கிட்ட இருக்கும், ஆனா எதுகிரி கொடுக்க மாட்டா, நீர் வேணா கேட்டு பாருன்ற. இவரு எதுகிரிட்ட போய் பேசுறாரு, பாஞ்சாலி சபதம் எனக்கு அந்த புத்தகம் வேணும்னு கேட்கிறாரு, இருக்கு தரமாட்டேன் அப்படிங்காங்க எதுகிரி. அதாவது நீங்க கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நான் கொடுத்தேன்னா திரும்ப வராது. இதே மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. நீங்க ஏற்கனவே என்கிட்ட இதே மாதிரி புத்தகம் வாங்கிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு தாரேன்னு சொல்லிட்டு தராம போயிட்டீங்க. அதனால இந்த தடவையும் நீங்க பாஞ்சாலி சபதத்தை எடுத்துட்டு போவீங்க, எனக்கு திரும்ப வராது, உங்களை நம்பி நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எதுகிரி சொல்றாங்க. கடைசியில கெஞ்சி கூத்தாடி, நீ தாமா, முதல் வேலையா நான் எழுதி முடிச்சுட்டு தந்துருதேன், இல்லைன்னா புது புஸ்தகம் போடுவேன் இல்லையா, உனக்கு ஒரு புஸ்தகம் தந்துருதேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் பாரதியார் அந்த வேலையை செய்து பாஞ்சாலி சபதம் 2வது பதிப்பு வந்திருக்கு.
இவர் சொன்ன மாதிரியே, அதாவது எதிரி சொன்ன மாதிரியே புத்தகத்தை இவர் திரும்ப கொடுக்கல. அதையும் எதிரி எழுதுறாங்க, அந்த புத்தகம் என்கிட்ட திரும்ப வரல அப்படின்னு. இது போல சில சுவாரஸ்யமான அனுபவங்களை பண்றார். இன்னொரு விஷயம், அந்த அனுகூலம் பாட்டு சொன்னால, இந்த தெய்வம் எனக்கு அனுகூலம் தந்தது, இந்த பாட்டையும் காப்பாத்தி வச்சு கொடுத்தது எதிரி அம்மாள் தான் என்ற அந்த ஒரு செய்தியை பதிப்பாசிரியர் கடற்கரை கொஞ்சம் வியந்து ஓதி ஒரு புகழஞ்சலி போல எதிரிக்கு அதை எழுதியிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமானது. இன்னொரு இந்த நூலை பற்றிய ஒரு முக்கியமான கருத்தை கடற்கரை தனது பதிப்புரையிலே குறிப்பிடுகிறார். அது மிக அருமையான ஒரு குறிப்பு. என்னன்னு பார்ப்போம். அதாவது பாரதியினுடைய வரலாற்றை எழுதுகிறவர்கள் பாரதி மறைந்த பிறகு செல்லம்மா பாரதி பாரதியார் சரித்திரம் கொண்டு வந்த பிறகு பாரதியார் பற்றிய கட்டுரைகளை எனக்கு எழுதி தாருங்கள்னு செல்லம்மா பாரதி கூட கேட்டிருக்காங்க. அப்படி நிறைய நண்பர்கள் அதை எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அது கூட பாரதி விஜயத்துல இருக்கு. இப்படி வந்துகிட்டு இருக்க போது பாரதி வரலாறை எழுதிய வாராவாகட்டும் மற்ற நண்பர்களாகட்டும் எல்லாமே சுதந்திரத்திற்கு முன்பு எழுதுகிற போது ஒரு சிக்கல் இருந்திருக்கு. ஏனென்றால் பாரதியாருடைய வரலாற்றை எழுதுகிற போது சுதந்திரமடையாத இந்தியாவில் வெள்ளையருக்கு எதிராக இருந்த ஒரு போராளியினுடைய வரலாறை எழுதுகிற போது சில விஷயங்களை வெளிப்படையாக எழுதிடுதல் கஷ்டம், அது முடியாது என்ற உணர்வு வாராவுக்கும் இருந்திருக்கு. வாராவும் அதை குறிப்பிடுறார். நான் சில விஷயங்களை எழுதாம விட்டுட்டேன். ஒண்ணு, நான் நல்லா எழுதணும், நல்லா எழுத முடியாத சூழ்நிலையில நான் அதை எழுத வேண்டாம், லட்சணம் கிடையாதுன்றார் என்று வாரா எழுதியிருக்கிறார். ஆனா அது போலவே வாராவை போலவே எதுகிரி அம்மாளும் சுதந்திர போராட்டம், அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பு எழுதிவிட்டார். நூல் தான் ஆகலை, கட்டுரைகளை எழுதிவிட்டார். அந்த கட்டுரைகள் தான் 54ல வருது. இதுல என்ன விஷயம் இருக்குன்னா, இது 38, 39 எழுதின கட்டுரை. இது வெளியேறி இருந்தார். ஒரு 2 கட்டுரை மட்டும் ஆனந்த விகடன்ல வந்ததுன்னு கடற்கரை எழுதியிருக்கிறார். எல்லா கட்டுரையும் வந்துதான் தெரியல. சோ இந்த 26 கட்டுரைகளும் சுதந்திர போராட்டத்திற்கு முன்பு வெளிவந்திருக்க முடியுமா என்ற கேள்வியை கட்டுரையாளர் பதிப்பாசிரியர் கடற்கரை எழுப்புகிறார். அது ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு. அது அந்த பதிப்பு வராததுக்கு காரணம் பலவாக இருக்கலாம். ஆனாலும் கூட அப்போது வந்திருந்தால் இது பாரதியோடைய தீவிரமான ஒரு முகத்தை காட்டி இருக்கு அப்படின்னு சொல்றார். ஆனா வெளிவந்தது 54. இத படிச்சவங்களை பத்தி அந்த பதிப்பாசிரியர் சொல்றார், கடற்கரை சொல்றார். அப்பா 54ல யாரெல்லாம் உயிரோட இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இதை படிச்சிருப்பாங்களா? முக்கியமா பாரதிதாசன் படிச்சிருப்பார்ல, தன்னுடைய குருநாதருடைய செய்திகளை அவர் சுவைத்திருப்பார் அல்லவா? அழகா எழுதுறார் கடற்கரை. 54ல் நலமுடன் இருந்த பாரதிதாசன் தன் குருநாதரை பற்றி இந்த பெண் எழுதிய புத்தகத்தை படித்திருப்பார் அல்லவா, படித்து சுவைத்திருப்பார் அல்லவா, ஏன் அது பற்றி ஒரு செய்தியும் இல்லை என்று கேள்வி எழுப்புகிறார். அதாவது எப்படி சொல்றார், அதை எப்படி கடற்கரை சொல்றாருன்னா, அவர் எழுதியிருந்தால் எனக்கு அது கிடைக்கவில்லை, நான் தேடினேன், பாண்டிச்சேரியில போய் என்னால் முடிந்த அளவுக்கெல்லாம் நான் தேடினேன், அவருடைய பாரதிதாசனுடைய படைப்புகளுக்குள்ளெல்லாம் பார்த்தேன். ஆனா இந்த எதிரி எழுதிய இந்த புத்தகத்தை பற்றி பாரதிதாசன் என்ன நினைத்தார் என்று எனக்கு எந்த செய்தியும் கிடைக்கவில்லை என்று எழுதுகிறார். இது என்ன குற்றச்சாட்டு? பாரதியோடு பழகியவர்களில் மிக மகத்தான கவிஞராக இருந்த பாரதிதாசன் உட்பட இந்த புத்தகத்தை பற்றி ஏன் ஒரு அறிமுகம் தரவில்லை என்ற ஆதங்கம் கடற்கரைக்கு இருக்கிறது. ஒரு பாரதி அன்பனாக அதை இங்கே பதிவு செய்கிறார். இன்னொரு பதிவு இருக்கிறது. 1954ல் வெளிவந்த இந்த புத்தகத்தை 1956ல் கானாசு எழுதுகிறார். தனக்கு அறிமுகப்படுத்தி எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? இதை படித்திருக்கிறீர்களா என்று தலைப்பிட்டு இந்த பாரதியை பற்றிய இந்த பாரதி நினைவுகளை படித்து பாருங்கள், இது அற்புதமான பாரதி பொக்கிஷம் என்று கானா சுப்பிரமணியம் குறிப்பிட்டு தன்னுடைய ஒரு கட்டுரையில எழுதியிருக்கிறார் என்பதை அவர் கடற்கரை மத்த விலாசங்கள் பதிவு செய்கிறார். அப்புறம் சில முக்கியமான செய்திகள் இருக்கு. அது ரொம்ப வியந்த செய்தி. இந்த பதிப்புரையில் அல்ல, புத்தகத்துல ஒரு 15-16 நாள் பாரதி காணாம போயிறார். அதை ஒரு குறிப்பு மாதிரி அனிதா சொன்னாங்க. காணாம போன எங்க ஐயா போனார் பாரதி? தேடுறாங்க. இந்த அம்மா தவிச்சு போறாங்க. பாக்கியலட்சுமி ஒண்ணு என் கூட இருன்னு சொல்லி, பாவுசியோட மனைவி பாக்கியலட்சுமி அம்மா என் கூட இரேன் அப்படின்றாரு. வரமாட்டேங்காங்க. அதனால பகல் நேரத்துலதான் அந்த பாக்கியலட்சுமி அம்மா செல்லம்மா கூட துணைக்கி இருக்கிறாங்க. மண்டை சீனிவாசாச்சாரியார் கேட்கிறாங்க,
நம்ம வீட்டுல வந்து இரு, நான் நேரடியா அந்த அம்மாட்ட பேச முடியாது, எதுகுறி நீ போய் கேளுன்னு சொல்லி எதுகுறி அனுப்பி, எம்மா நீங்க வந்துருங்களேன், செல்லம்மா நீங்க இங்க வந்துருங்க, எங்க வீட்டுக்கு வந்துருங்க. வரல. அந்த அம்மா பாரதி காணாம போய் ஒரு 20 நாள் கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. என்ன பயப்படுதாங்கன்னு எதுகிட்ட சொல்றாங்க. இவர் சும்மா இருக்க மாட்டாரு, இவர் உணர்ச்சி வசப்பட்டு எங்கேயாவது ஒரு வெள்ளக்காரங்களை எதிர்த்து பாடிவிட்டார்னா இவரை காப்பாத்துறதுக்கு ஒண்ணு நமக்கு ஆள் இல்ல, எந்த பிரச்சனையும் எனக்கு யாரும் துணையும் இல்லை, அவருக்கும் இல்லை எனக்கும் இல்லை, நான் எப்படி நான் பயப்படாம இருப்பேன் அப்படின்னு தான் அந்த அம்மா செல்லம்மா எதிர்கிட்ட சொல்றாங்க. ஒரு 20 நாள் கழிச்சு வரார். வந்தது வந்து எங்க போனீங்கன்னு கேட்டா, நான் பாண்டிச்சேரியில் இருக்க முடியும், போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறார். எங்க போனது என்ற குறிப்பு இல்லை. அவர் பாண்டிச்சேரியை விட்டு வெளியே போயிருக்கிறார். அவர் 1918 மொத்தமாக பாண்டிச்சேரியை விட்டு வெளியே வந்தாங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு ஆதாரம் சான்று இருக்கு. ஆனா இடையில ஒரு நாள், ஒரு குறிப்பிட்ட காலம், அது 15 நாள் வச்சுக்கோங்க, போயிட்டு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டு எல்லைக்கு போயிட்டு வந்திருக்கிறார். போயிட்டு வரும்போது அந்த கட்டுரையில ஒரு இடத்துல பாரதி சொல்வதாக எதுகிரி ஒரு குறிப்பு கொடுக்கிறார். இப்ப கூட நான் திருநெல்வேலியில பார்த்தேன் அப்படின்னு ஒரு குறிப்பு. அடப்பா, பாரதி திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு வந்தாரா அப்படின்னு என்ன ஒரு அசர வைத்த ஒரு குறிப்பு. அதை இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு விஷயம். ஆக ஒரு அருமையான ஒரு நூலை எடுத்து 26 அதிகாரங்களிலிருந்தும் சிறு சிறு குறிப்புகளாக கிட்டத்தட்ட அத்தனையும் சொல்லி பாரதி அமர்வுக்கு ஒரு சிறப்பு செய்த அனிதா அவர்களை மனந்திருந்து பார்க்கிறேன். எனக்கும் இப்படி ஒரு பாரதியை படிப்பதற்கு, பாரதியோடு ஒரு 4-5 நாட்கள் நான் பழகுவதற்கு ஒரு வாய்ப்பும் அனிதாவால் கிடைத்தது என்பதை இங்கே பதிவு செய்துவிட்டு கலந்துரையாடலுக்கு நான் மற்றவர்களை அழைக்கிறேன். கலந்துரையாடலுக்கு எல்லோரும் வரணும். நானே கூப்பிடுறேன். நம்ம கிட்ட இருக்கிற மூத்த தோழர்ல இருந்து ஆரம்பிப்போம். அக்லூர் ரவி வாங்க. வணக்கம். கேக்குறதா கோமதி? வணக்கம் ரவி, கேக்குது, பேசுங்க. ரைட். இந்த எங்க வீட்டு பக்கத்துல ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கு. அது என்ன பண்ணும், ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நினைச்சா நானு 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 அப்படின்னு சத்தம் போடும். அதே போல கோமதி சங்கர் வந்து பாரதி அப்படின்னோடனே நான் தான் நான் தான் நான் தான் அப்படின்னு சொன்னாரு. நான் அவர்கிட்ட சண்டை போட்டு, இல்லைங்க நான் இந்த அமர்வை வந்து தொகுத்து வழங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரியப்பட்டேன். அது வந்து கோமதியினுடைய பிரியப்படி நடக்கலை அப்படிங்கிறது தான். என்னன்னா கோமதி அது வந்து எப்படி சொல்லுவாங்களே, ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஒரு உரையாடலை, ஒரு பதிவை இங்க நமக்கெல்லாம் தந்திருக்காரு. இவ்வளவு நெகிழ்ச்சியோடும் மனமும் ஒன்றி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு வந்து பாரதி மேல ஒரு பெரிய பிரியமும் அன்பும் என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் சொன்னாதான் அது முடியும். ஏன்னா பாரதி வந்து ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மகா கவிஞன். இப்போ சாவித்திரி கண்ணன் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சாவித்திரி கண்ணன் போன புதன்கிழமை காந்தி ஸ்டடி சென்டர்ல இலசைமணியன் தொகுத்த ஒரு புத்தகத்தை பத்தி பாரதியை பத்தி பேசினார். அப்ப நான் சொன்ன அதே விஷயத்தை தான் இப்போ நான் சொல்லணும்னு பிரியப்படுறேன். 2-3 விஷயங்கள் தான். ஒண்ணு வந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கவிஞர் அப்படிங்கிற முறையில பாரதி வந்து அந்த அளவுக்கு இப்ப சமீப காலமாக கொண்டாடப்படவில்லை. ஒரு அடையாள அரசியல் வந்து ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்க சமயத்துல இன்னைக்கு தேவையான விஷயங்களை 1910-15 பேசின ஒரு மகா கவிஞனை, ஒரு பெரிய மிகப்பெரிய ஆளுமையை தமிழ்நாடு வந்து கண்டுக்காம இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு நம்ம பல விஷயங்கள் பேசுறோம். இன்னைக்கு வந்து திருப்பரங்குன்றம் கோயில் விஷயம் வந்து ஒரு சீரியஸான விஷயமா போயிட்டு இருக்கு. ஒரு சனாதானம், ஒரு ஆர்த்தடாக்ஸ் ரொம்ப பழமைவாதத்துல ஊர்தி கிடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இன்னைக்கு வந்து தேசத்தை ஆளணும்னு பிரியப்படுறாங்க. இல்லை இப்படியும் சொல்லலாம், இந்த விஷயங்களை சொல்லி எல்லாருக்கும் உணர்ச்சியை தட்டி விட்டு ஆட்சிக்கு வரணும், ஆட்சி செய்யணும், மக்களை 2ஆ பிரிக்கணும், ஒரு பன்மைத்துவ சமூகத்தை வந்து சீர்குலைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட உலகம் போயிட்டு இருக்கு. சில பேர் அதை எதிர்த்து போராடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. சில பேர் முடியாம ரைட்டு
போகிற போக்கில் நம்மளும் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் பாரதி அன்னைக்கு பாடின அந்த பல விஷயங்கள், சொன்ன பல விஷயங்கள் இன்னைக்கு அனிதா ஸ்ரீகாந்த் ரொம்ப ஒரு குழந்தை மாரி அழகா அந்த கதை மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. குழந்தைங்கள்ட்ட ஒரு கதை சொல்லுன்னு சொன்னா அப்படியே ஒரு பிரியமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அப்படி இப்படி இப்படி இப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப அழகா சொன்னாங்க. அதே போல அன்னைக்கே வந்து பெண் கல்வி, பெண் விடுதலை, பழமைவாதத்துக்கு எதிராக, இல்ல மோசமான சம்பிரதாயங்களுக்கு எதிராக அவரு அவரு பாடிய, அவர் இயங்கிய ஒரு பாரதியை வந்து இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு வரோம். திருப்பி வந்து அவருக்கு புத்துயிர்ப்பு ஊட்டணும், அவருடைய கவிதைகளுக்கு புத்துயிர்ப்பு ஊட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அன்னைக்கு சாவித்திரி சொன்னும் போது என்ன சொன்னார்னா, இன்னைக்கு எந்த அளவுக்கு அவருடைய கவிதைகளும், பாடல்களும், கட்டுரைகளும், பல விஷயங்களும் நமக்கு கிடைச்சிருக்கோ, அதே அளவுக்கு பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு பல பேர்ட்ட இருக்கு. இன்னும் முழுமையாக அவர் தூக்கப்படல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். அதெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கவிஞனை வந்து தமிழகம் தந்திருக்கிறது, தமிழ் தமிழ் தந்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து எனக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் உண்டு. சரியான ஒரு ஒரு நபர் வந்து பாரதிய வந்து அன்னைக்கு உள்ள சூழல்ல வந்து முன்னிறுத்தி இருந்தாங்கன்னா, உலக அளவுல மிகப்பெரிய ஒரு மனுஷனா, மிகப்பெரிய ஒரு கவிஞனா, இன்னைக்கு ஷேக்ஸ்பியரையும், ஷெல்லியும் கொண்டாடுறாப்புல, தாகூரை கொண்டாடுறாப்புல, அவரை கொண்டாடி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம். அவர் இப்படி பண்ணார், இப்படி பண்ணார் அப்படிங்கிறத விட, இன்னைக்கு உள்ள சூழல்ல அவர் பேசிய பெண் விடுதலையும், பழமைவாதத்துக்கு எதிராக அவருக்கு கொடுத்த இந்த முழக்கங்களையும், பெண் கல்வியையும், பல்வேறு விஷயங்களையும் நம்ம எடுத்து பேசணும். இப்ப அதுதான் வந்து நமக்கு நம்மில் வந்து பாரதி ஏற்படுத்தி இருக்கிற மிகப்பெரிய தாக்கம் அதுதான். இன்னைக்கு இந்த எதுகுரியனுடைய புக்கை நான் வந்து படிச்சு பற்றிக்கிட்டு இருந்தேன். அதாவது இவங்க நான் இந்த ப்ரோக்ராம்ல நான் கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்பதான் வந்தது. அதுக்கு முன்னாடி சரி இதை நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேசிட்டு இருக்கும்போது, இந்த புத்தகம் வந்து கடற்கரை பதிப்பிக்கிறதுக்கு இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ அவர் வந்து போய் பெங்களூர் பக்கத்துல மைசூர்ல செட்டில் ஆகியிருந்த எதுகிரியை பார்க்கறதுக்கு போனாங்க. அப்பவே அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 90 வயசு அப்படிங்கிறாப்புல, 85 90 வயசு இருக்கும் அப்படிங்கிறாப்புல அவரு சொன்னார். அந்த அவங்களுடைய பொண்ணு துவாரகி அப்படிங்கிறவங்க அதுல ஆங்கிலத்துல ஒரு ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதி கொடுத்துருக்காங்க. ஒரு அணிந்தனை மாதிரின்னு வச்சுங்களேன். அதுல வந்து 3 விஷயத்த அவங்க சொல்றாங்க. அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்க, ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒண்ணு வந்து என்னன்னா, அவர் வந்து 1906ல இந்தியா பத்திரிகையை வந்து பொறுப்பேற்கிறார். ஒரு அன்பிலீவபிள் கெப்பாசிட்டி, யாராலும் நினைத்தே பார்க்க முடியாத அந்த மனுஷர்கிட்ட இருந்த அசாத்தியமான திறமையில வந்து அந்த பத்திரிகையை என்ரிச் பண்ணார் அப்படிங்கிற ஒரு சொல்ல அவங்க வந்து போட்டு இது பண்றாங்க. இப்ப அந்த எதுகிரி சொல்லாம, எதுகிரி வந்து இந்த பாரதியார் பத்தி அந்த குழந்தைங்களுக்கு, தன்னுடைய குழந்தைங்களுக்கு சொல்லாம, இப்ப நம்ம இப்ப கூட யாரோ முகமது சொன்னார்னு நினைக்கிறேன், நடுப்புற வந்து ஒரு மிகப்பெரிய கேப் இடைவெளி விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த அம்மா மனசுல இருந்து பாரதி போகல அப்படிங்கிறது தான் துவாரகி சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம பார்க்க முடியுது. அதே போல அந்த எதுகரிக்கு பாரதி ஏற்படுத்தின தாக்கத்தை பத்தி 2-3 விஷயங்கள் அதுல மென்ஷன் பண்றாங்க. ஒண்ணு, 1930ல சிக்கமங்களூர் அப்படின்னு சொல்லி, சிக்மங்களூரா இருக்கும்னு நினைக்கிறேன். சிக்கமங்களூர்ல அவரு மகாத்மா காந்தி வருகையின் பொழுது இவங்க போய் காந்தியை பாக்குறாங்க. பார்த்துட்டு எல்லாரும் தான் காந்தி வந்தாருன்னா அவர் வந்து கொடுங்க கொடுங்கன்னு கேட்டு வாங்குவார் இல்லையா? இந்த அம்மாவும் வந்து உடனே என்ன பண்ண, கையில இருந்த 2 தங்க வளையல்களை கட்டி அவர் கையில கொடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. அவர் கணவர் வந்து ஒரு அரசாங்க அதிகாரி. இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுற ஒருத்தருக்கு வந்து இதுமாதிரி நன்கொடை கொடுத்தாலும் கூட்டத்துல கலந்துக்கிட்டா தன்னைக்கு வேலைக்கு ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஆபத்துல, பயத்துல வந்து கோபமா கத்துறாரு. ஆனா எதிரி வந்து தான் செய்த காரியம் சரி அப்படிங்கிற அளவுல அந்த தேசப்பற்றோடு நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து துவாரகி வந்து பதிவு பண்றாங்க. அதே போல 14 வயசுல இந்த துவாரகியோட அண்ணனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. 14 வயசு. இந்த மாதிரி துவாரகி சொல்றாங்க, நான் வந்து
கிராஜுவேஷன் முடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் பட்டப்படிப்பை முடிச்சேன். எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, வீட்டுக்கு வந்த மருமகள் படிக்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மாவை வந்து கண்டிப்பா படிக்கணும்னு சொல்லி கல்லூரிக்கு அனுப்பி இந்த பொண்ணோடைய துவாரகையோடய சேர்ந்து அந்த பொண்ணும் கிராஜுவேஷன் முடிக்குது. கன்னடத்துல எதுகுரியனுடைய இந்த இந்த புத்தகத்தை வந்து கன்னடத்துல மொழிபெயர்த்து அந்த அம்மா தான் கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதுல வந்து அவங்க பதிவு பண்றாங்க. அதே போல வீட்டுக்கு வந்து இந்த பசங்களுடைய நண்பர்கள், கல்லூரி நண்பர்களோ பள்ளி நண்பர்களோ வரும்பொழுது ஜாதி பேதம் பார்க்காமல் அதுல ஒரு கிறிஸ்டியன் ஒரு மாணவனும் இருந்ததா சொல்லி அந்த அம்மா பதிவு பண்றாங்க. இவங்க எல்லாரையும் வீட்டுக்குள்ளார வர வச்சு வீட்டுல உட்கார வச்சு அவங்க பரிமாறுவாங்க. 1 மணி நேரம் 2:30 3:30 வரைக்கும் இன்டர்வல் நேரத்துல பசங்க எல்லாம் ஸ்கூல்ல இருந்து வரும். இவங்க வீட்டுல எல்லாம் கூடி சாப்பிட்டுட்டு போவாங்க. சமயத்துல வந்து அது மாதிரி ஸ்நாக்ஸ் போன்ற ஐட்டங்கள் இல்லைன்னா வீட்டுல இருந்து சாதத்தை பிசைஞ்சு இந்த பசங்களுக்கு எல்லாம் கையில உருட்டி போடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த அம்மா பதிவு பண்றாங்க. அதே போல எந்த பாட்டை பாட அனிதாவும் சொல்லிட்டாங்க, கோமதியும் சொல்லிட்டாங்க, எந்த பாட்டை பாடினாலும் அந்த பாட்டை பாண்டியில இருக்கும் போது அவர் முதல்ல போய் எதிர்கிட்ட பாட்டை பாடி அந்த அம்மா அதை மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு தனியா ஒரு டெக்னிக்கே வச்சிருந்ததா சொல்லி அதுல அவங்க சொல்றாங்க. மனப்பாடம் பண்ணிடுவாங்க. அவங்கள்ட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பாடலை அந்த கவிதையை வந்து தன்னுடைய தோழர்களுக்கு ஒரு படிச்சு காட்டுவாரு, இல்ல சொல்லுவாரு. இந்த பாடலை எழுதி அந்த எதிரி வந்து ஃபைல் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. சமயங்கள்ல அந்த பாடல்களை வந்து பாரதி கொடுத்தது, பாரதி கேட்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதோட நான் முடிச்சுக்கிறேன். அதுதான் இது ஒரு மிகப்பெரிய தமிழ் சமூகத்துல தமிழ் இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்திய பாரதிதாசன் சொல்லி சாகர வரைக்கும் நான் பாரதிதாசன் சொல்லி அவர் மேல எவ்வளவு விமர்சனங்கள் வந்தது பாரதிதாசன் மேல. ஆனாலும் இந்த பாரதிதாசங்கிற பேரை நான் விட்டே கொடுக்க மாட்டேன்னு சொன்ன மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்கு ஒரு ஒரு மென்டாரா ஒரு வழிகாட்டியா குருவா இருந்த ஒரு ஆகப்பெரும் ஆளுமையை வந்து தமிழ் மக்கள் ஏன் வந்து தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. இன்னைக்கு வந்து சனாதனத்துக்கு எதிராகவும் பழமைவாதத்துக்கு எதிராகவும் முற்போக்கு சக்திகள், இடதுசாரிகள், சமூக சிந்தனையில ரொம்ப முக்கியமா நாங்க இருக்கோம்னு சொல்லிக்கிறவங்க எல்லாம் பாரதியை தொட மாட்டாங்கிறாங்க. பாரதியை வந்து தங்களுடைய உரைகளையும் எழுத்துக்களையும் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஆனா சில அடையாளங்களை மட்டுமே பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவங்களுக்கெல்லாம் முன்னாடியே அந்த பெண் விடுதலை பற்றியும் சனாதன பழமைவாதத்தையும் எடுத்து சண்டை போட்ட மிக பெரும் மனுஷன் அவர். இதுதான் இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன். குறைந்தபட்சம் நாம வந்து பாரதியை கொண்டாடணும். பாரதி இன்னும் அதிகமான வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். கொண்டாடப்பட வேண்டிய கலையை உலகத்துக்கு அறிமுகப்படும் என்று சொல்லி அனிதாவுக்கும் நல்லுவுக்கும் இந்த நுழைபடத்திற்கும் கோமதி சங்கருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி ரவி. அதாவது பாலிஷ், அதாவது அனிதா சொல்லாதது, நான் சொல்லாதது, ஆனா அந்த புஸ்தகத்துல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், அதாவது எதகிரி அம்மாளுடைய புதல்வி துவாரகி அவங்களை பற்றிய செய்திகளை நீங்க அழகா சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். இது விட்டு போயிட்டுதே நினைச்சேன். அழகா சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம கடற்கரை இது எப்படி பதிவு பண்றாரு? அவரு ஒரு லைப்ரரிக்கு போறாரு. போனா அங்க எதுகுரின்னு ஒரு அம்மா கையெழுத்து போட்டிருக்காங்க. இது யாரு புதுசா எதுகுரி இருக்க அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அந்த எதுகுரி யாரு அப்படின்னு பார்த்தா ரங்கநாயகி அம்மாள், அதாவது இந்த எதுகுரிக்கு அக்கா, தங்கச்சி, சாரி, இந்த எதுகுரிக்கு தங்கச்சி ரங்கநாயகி அம்மாள். அவங்களுடைய பொண்ணு பேரு எதுகுரி. அவங்கதான் மைதிலிங்கிற அம்மாவை கை காட்டினாங்களாம். அது யாரும் மைதிலி அப்படின்னா, மைதிலி தான் இந்த துவாரகையோட மகள். அதாவது ரங்கநாயகி வழியா எதுகிரி, எதுகிரி கை காட்டினது மைதிலி, மைதிலிங்கிறது எதுகிரியோட பேத்தி, அதாவது துவாரகையோட மகள். இப்ப நம்ம அரங்கத்துக்கும் ஒரு மைதிலி வந்திருக்காங்க. மைதிலி, நீங்க வந்து பேசுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வணக்கம்யா. வணக்கம், சொல்லுங்க. நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னுடைய பெயர் வந்து மைதிலி. நான் ஒரு பட்டதாரி ஆசிரியரா, தமிழ் ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்கேன். இந்த குழுல தொடர்ந்து ஒரு சில ஆண்டுகளாக நான் பயணித்துட்டு இருக்கேன். நடக்கிற எல்லா விஷயத்தையும் உள்வாங்கி கொண்டு அதை எப்படி வந்து மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்பதை நான் இங்க பயன்படுத்திட்டு இருக்கிறேன். எனக்கு நிறைய செய்திகள் இந்த களம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன்.
அந்த வகையில பாரதியாருடைய இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாரதியாரை பற்றி படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு இது நடத்திட்டு இருக்காங்க இல்லைங்களா, அந்த இதுல சேர்ந்து நானுமே அதை ஒரு வருடம் படித்தேன் அந்த புத்தகங்களை எடுத்து. அதுல என்ன அப்படின்னு சொன்னா யார் நடத்துறாங்க அப்படிங்கிற செய்தியை நான் சொல்லிடுறேன். மகாகவி பாரதியாருடைய திருவையாறு பாரதி இயக்கம், பாரதி இலக்கிய பயிலகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதுல இலவச அஞ்சல் வழி பாடத்திட்டத்திலேயும் இந்த பாரதியாருடைய செய்திகளையும் கீர்த்தனைகளையும் ஒரு வருடத்துக்கு தொடர்ந்து நடத்தி அதன் மூலமாக தேர்வு வைப்பதன் மூலமாக நான் பாரதியாரை பற்றி மிகுந்த அதிக செய்திகளை தெரிந்து கொண்டேன். ஆனா அதை விட இன்று பேசிய கோமதி சங்கரையா ஆகட்டும், அக்லூர் ரவிசார் ஆகட்டும், அனிதா ஸ்ரீகாந்த் அம்மா ஆகட்டும், அனைவருடைய செய்திகளையும் நாம் கேட்கும்போது பாரதியாருடைய வாழ்க்கை வரலாறு எந்த செய்திகள் நமக்கெல்லாம் தெரியாமல் இருந்ததோ அக்களத்தை நான் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு எனக்கு வழிவகையாக இருந்தது ஐயா. மிகவும் மகிழ்ச்சி. எனக்கு இதில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். செய்திகளை இன்று பள்ளியில் இந்த பாரதியாருடைய பிறந்த தின விழாவை நடத்த சொல்லி ஒரு தகவல் வந்திருந்தது பள்ளிக்கல்வித்துறை சார்பாக. அதுல எப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, பாரதியாருக்கு பன்மொழி புலமை இருப்பதால் அந்த பன்மொழி புலமையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கான செய்திகளை கொண்டு ஒரு கற்றையோ கவிதைகளோ கருத்தரங்கோ அப்படி நடத்த சொல்லி மாணவர்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அதை நாங்க செய்திருந்தோம். அப்பதான் பாரதியாருடைய அந்த 11 மொழி புலமைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் மாணவர்கள்கிட்ட சொல்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுயா. இந்த களம் மிக மிக உதவியாக இருந்தது. இதில் பங்கேற்பதற்கும் இது வாய்ப்பு கொடுத்ததும் அனைவருக்கும் மனமாற என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. மிக்க மிக்க நன்றி மைதிலி அம்மா. நுழைபுலத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாராட்டாக நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம். நீங்க தொடர்ந்து நுழைபுலத்துல கலந்துக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தைகள்கிட்டையும் மற்றவங்ககிட்டையும் பாரதியை எடுத்துட்டு போறது, அதை பற்றித்தானே அக்லூர் ரவி வருத்தப்பட்டார். பாரதியை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும், புதிய இளைஞர்களிடத்து செல்ல வேண்டும். இன்றைக்கு பாரதியை தொட்டு பாரதியின் காலத்திற்கு பிறகு 100 ஆண்டுகளில் கவிதை மரபு எப்படி எல்லாமோ மாறி இருக்கிறது, புதிய பரிணாமங்களை தொற்றிருக்கிறது. அப்படியான ஒரு கவிஞர் இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கிறார். மணிக்குமார் தாய்மானவர், வாங்க சொல்லுங்க. மணிக்குமார் வாங்க. வணக்கம். கேக்குதுங்களா? வணக்கம். கேக்குதுங்களா? வணக்கம் வணக்கம். கேக்குது. வணக்கம். ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி என்னை அழைத்ததற்கும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை அரங்கம் பண்ணதுக்கும். நான் இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் கோமதி ஐயா சிரிக்கக்கூடாது, மீண்டும் காந்தி தான் அப்படின்னு சொல்ல முடியும். என்னால காந்தியை பற்றி தொடர்ந்து நம்ம நுழைப்படத்துல பேசினது கொஞ்சம் மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சேன். அதுல அன்புள்ள புல்புல் அப்படின்ட்டு சுனில் கிருஷ்ணன் அவருடைய கட்டுரைகள் தொகுப்பு இருந்தது. அதை படிச்சுட்டு இருக்கும்போது அதுல ஒரு கட்டுரை மில்லி, அப்படி மில்லியோடைய நினைவு குறிப்பேடை பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரு. அதுல ஒரு வரி வந்தது, பாரதிக்கு எப்படி எதுகிறியோ அது போலதான் காந்திக்கு மில்லி. அவருடைய அருகில் உட்கார்ந்து அருகிலே இருந்து தென்னாப்பிரிக்கா பயணத்துல அவர் கூட அருகில் இருந்து காந்தியை பற்றி எழுதினால இந்த கட்டுரைகள்ல அந்த நினைவு குறிப்பீடு, மில்லி எழுதிய அந்த நினைவு குறிப்பீடு ரொம்ப முக்கியமான ஒரு நினைவு குறிப்பீடு அப்படின்னு எழுதியிருப்பாரு. நம்ம இவ்வளவு நாள் இருக்குமே யாருன்னே நமக்கு தெரியலையே அதுகிரின்ட்டு, நம்ம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் இந்த அறிவிப்பு வந்துச்சு, யதுகிரி அம்மாவுடைய இந்த தொகுப்பு பத்தி பேசுறோம் அப்படின்ட்டு. அதுக்காகத்தான் வந்தேன், சரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ரொம்ப சிறப்பா பண்ணாங்க அனிதா ஸ்ரீகாந்த். நான் பொதுவா 26 கட்டுரைகளை பத்தியும் எல்லா சின்ன சின்ன குறிப்புகளா இருந்தாலும் அதுல சின்ன சின்ன இடத்துல அந்த விமர்சனத்தையும் வச்சது எனக்கு பிடிச்சிருந்தது. உதாரணமா அந்த பெண் சொல்லும் போது அவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியல, அது மாதிரி செல்லமா ஏன் இப்படி நடத்துறான்னு தெரியல அப்படிங்கிறதும் பிடிச்சிருந்தது. இன்னொரு இடமும் எனக்கு பிடிச்ச இடம் ஒரு கவிதை புத்தகத்தை கொடுத்து திருப்பி அதை வாங்கும்போதும் அதுக்கு ஒரு கவிதை எழுதி கொடுத்தாதான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லும் போது அதுவும் எழுதி கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது பாரதி எவ்வளவு ஒரு என்னதான் ஒரு பெரிய வீரமாகவும் இல்ல பெரிய தீவிரவாதியாக இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு திருப்பி ஒரு கவிதையை கொடுத்துட்டு திருப்பி அதை வாங்குறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய குழந்தையா இருப்பாரு. எவ்வளவு காந்தியை சொல்லும் போது காந்தி அகிம்சாவாதின்னு சொல்றோம், ஆனா அவருடைய கருத்துக்கள்ல இருக்கக்கூடிய இதுல அவர் எவ்வளவு தீவிரவாதியா இருந்தார் அப்படிங்கிற மாதிரி பாரதியை இப்படி ரிவர்ஸ்ல சொல்லலாம் நினைக்கிறேன். அவர் எவ்வளவுதான் ஒரு தீவிரவாதியா இருந்தாலும் ஒரு குழந்தை, அவர் மனதுக்குள்ள இருந்த ஒரு குழந்தை அந்த ஒரு சின்ன சம்பவத்துல எப்படி வெளிப்படுதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த புத்தகம் கிடைச்சா கண்டிப்பா வாங்கி படிக்கணும். ரொம்ப சிறப்பா இருந்தது.
மறுபடியும் சொல்லணும்னா 10 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தன் வந்து ஒருத்தன் அடிச்சாங்கன்னா அந்த ஒருத்தன் தான் ஒதுக்கப்பட்டவன், தீண்டத்தகாதவன் அப்படின்ட்டு அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஒரு பேஸ் படிச்சிருக்கேன். அது மாதிரி பாரதி வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல இந்த ஜாதியில பிறந்தனாலேயே இன்னும் தீண்டப்படாமல் இருக்காகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு தான் எனக்கு அக்கலூர் ரவி சார் பேசும்போது தோணுச்சு. தெரில அது 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 இப்படிதான் இருக்குமா இல்லை இன்னும் எப்படி போகும் தெரில. நேற்று கூட சீமான் சொல்லும்போது ஒரு வார்த்தை ரொம்ப பேசியிருக்கேன் அப்படி பாரதியை பத்தி. அதுல பேசும்போது கூட ஒரு வார்த்தை, பிறக்கிற குழந்தை தமிழ் பேசுற வரைக்கும் பாரதி உயிரோட தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு சிந்தனையோடய இதை நான் நிறைவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். தமிழ் இருக்க வரையும் பாரதி இருப்பார். பாரதியுடைய கவிதைகளுக்கும் பாரதியோட அந்த மூச்சு கவிஞர்களுக்குள்ள என்னைக்கும் அது என்ன எழுதினாலும், அது என்ன கவிதை எழுதினாலும், மரபா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் கவிஞர்களோட கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் பாரதியுடைய மூச்சு கலந்துருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னால இப்ப சொல்ல முடியுது. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். ரொம்ப நன்றி அனிதா ஸ்ரீகாந்த். நீங்களும் நல்லா தொகுப்பா பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி மதி. ரொம்ப அழகா பேசுனீங்க. ரொம்ப திருப்தியா இருந்தது எங்களுக்கும். இப்போ இதுல ரசல் இருந்தாரு, அவரை கூப்பிடணும்னு நினைச்சேன். உங்களுக்கு எடுத்தாலும் அவரை பேச சொல்லணும்னு நினைச்சேன். அவர் வெளிநாட்டுல இருந்து வந்து நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. அவரை நான் முதல்ல கூப்பிட்டுருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். அதே போல சாவித்திரி கண்ணன், நீங்க பேசுங்க. ரசல் இருக்காரா? எனக்கு தெரியல. இருக்காரா ரசல்? இருக்காரா? வணக்கம் வணக்கம். சாவித்திரி கண்ணன் பேசுங்க. உங்களுக்கு அப்புறம் ரசல பேச சொல்றேன். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில அவங்க அனிதா பேசுறத கடைசி 15 நிமிடங்கள் தான் அந்த நேரத்துல தான் வந்து கேட்டேன். அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து இப்போ கவனிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. பாரதியாரை பத்தி யார் பேசினாலும் இங்க பேசினாலும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப சுகமும் சந்தோஷமான ஒரு விஷயம். அக்கலூர் ரவி ஐயா பேசும்போது சில விஷயங்களை எனக்கு சிந்தனை தூண்டி விட்டாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பாரதியாரை வந்து நினைவு கூறுவது அப்படின்றது வந்து கொஞ்சம் அரிதாகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த அரசியல் சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அடையாள அரசியலை பேணக்கூடிய போக்குகளின் காரணமாக வெவ்வேறு விதங்கள்ல வந்து அரசியல் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல பாரதியாரை வந்து கிட்டத்தட்ட ஒரு பிற்போக்குவாதி அப்படின்ற மாதிரியாக நினைக்கக்கூடிய ஒரு தோற்றத்தையும் வலிந்து சில பேர் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய பக்தி பாடல்கள், அவருடைய சில இந்து மதம் சார்ந்த தெய்வீகம் சார்ந்த பார்வைகளை வைத்து அவரை வந்து ஒரு குறை மதிப்பீடு செய்து புறக்கணித்து அவ்வளவு பொருட்படுத்த வேண்டிய ஒரு மனிதர் அல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கும் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த சூழல்ல வலதுசாரி சிந்தனையாளர்கள் வந்து, இந்துத்துவ சிந்தனையாளர்கள் வந்து பாரதியை முழுமையா டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பாரதியாருடைய சென்னையில முக்கியமாக அவருடைய இடங்கள்ல நடக்கக்கூடிய விழாவாக இருக்கட்டும், எட்டயபுரத்தில் நடக்கக்கூடிய விழாவாக இருக்கட்டும், அந்த வலதுசாரி இந்துத்துவ சக்தியினுடைய அதிகமாவே போயிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரியான தோற்றங்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் பாரதியார் வந்து என்னென்ன கருத்துகள், புரட்சிகரமான கருத்துக்கள் எல்லாம் பேசினாரோ அந்த கருத்துகளுக்கு எதிராக நடைமுறையில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிரபல பத்திரிகையாளர்கள் பலரும், பிரபல எழுத்தாளர்கள் பலரும் அவரை வந்து தூக்கி வச்சு பேசும்போது தங்களுக்கு ஒரு முற்போக்கான ஒரு முகமுடியை போட்டுக்கொண்டு தங்களுடைய வலதுசாரி பிற்போக்கு சிந்தனை போக்குகளை பாரதியாரே அட்ரஸ் பண்ற மாதிரியான ஒரு தோற்றத்தையும் அவங்க உருவாக்குறாங்க. கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இப்படியான ஒரு போக்குல வந்து இன்னைக்கு வந்து நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப நம்ம வந்து தொடர்ந்து உண்மையான பாரதியார, அவரு எப்படி வாழ்ந்தாரு, அவருடைய வாழ்க்கையை கொடுக்குற செய்தி என்ன, அவருடைய எழுத்து மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கையை கொடுக்குற செய்தி என்ன அப்படின்றதையும் வந்து நம்ம தொடர்ந்து மக்கள் மத்தியில பேச வேண்டியிருக்கு. பாரதியாரை வந்து மீண்டும் மீண்டும் பேசுறது மூலமா தான் வந்து, ஏன்னா நான் என்ன உணர்றேன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி நான் எழுத்துத்துறைக்கு வர்றதுக்கும் இவ்வளவு விக்ரஸா வந்து
சமூக பிரச்சனைகள்ல வந்து நான் வந்து அச்சமின்றி எழுதுவதற்குமான ஒரு உத்வேகம் அவர்கிட்ட இருந்து தான் கிடைச்சது. என்ன மாதிரி வந்து பல்லாயிரக்கணக்கான பேருக்கு கிடைச்சிருக்கலாம், எனக்கு முந்தைய பல தலைமுறைகளுக்கும் கிடைச்சிருக்கலாம், எனக்கு பிந்தைய தலைமுறைக்கும் அது கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூரியன் அவர். அப்படிப்பட்ட பாரதியாரை வந்து படித்து ரசிச்சு கடந்து போறது இல்லை. அவர் நம்ம கிட்ட தாக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போதுதான் பாரதியாரை வந்து உள்வாங்கிக்கிட்டு சமகால பிரச்சனைகள்ல பாரதியார இருந்தா எப்படி யோசிப்பாரு, எப்படி எதிர்வினையாற்றுவாருன்ற ஒரு புரிதல் நமக்கு இயல்பிலே வந்துடும். பாரதியை சரியா உள்வாங்கிக்கிட்டோம்னா அந்த புரிதல் நமக்கு இயல்பாகவே கிடைத்துவிடும். அந்த தன்மையோடு இயங்குவது ஒண்ணுதான் நாம் பாரதியாருக்கு செய்யக்கூடிய கைமாறாக இருக்க முடியும். அதற்கு இந்த மாதிரியான ஒரு பாரதியாரை பற்றிய நினைவு உரையாடல்கள் வந்து ரொம்ப உபயோககரமானதாக இருக்கும். உங்கள் அனைவருக்கும், அக்லூர் ரவி சாருக்கும் முக்கியமா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி சாவித்திரி கண்ணன் சாருக்கு. அதாவது எதை நோக்கி நாம பாரதியை எடுத்துக்கொண்டு போனோம், அல்லது நம்ம தவற விட்ட பாரதியை யார் கையில தூக்கி வச்சிருக்காங்க, அதையும் அந்த செய்திகள் எல்லாம் 2 நாளா பேப்பர்ல பார்க்க முடியுது. நாம செய்யணும். நாம தவற விட்டுட்டோம், நம்ம எதிர் முகாம்ல அவரை தூக்கிட்டு வராங்க. அதுதான் இப்போ சாவித்திரி கண்ணன் சொன்னதுல இருந்து அந்த தவறை நாம திருத்திக் கொள்ள வேண்டும். நாம வந்து பாரதிய பேச வேண்டும், எதிர்கால தலைமுறையுடன் பேச வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னீங்க. ரொம்ப நன்றி சாவித்திரி கண்ணன் சார். அடுத்து ரசல் இருக்காரா? நன்றி. ரசல் இருக்காரா? எனக்கு தெரியல. இருக்குதாரா? சரி, ரசல் இல்லைன்னா சுகுணா மேடம் வாங்க. சுகுணா மேடம் பேசுங்க. சுகுணா வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. இது நுழைப்புலம் நிகழ்ச்சியில நான் இதுதான் முதல் தடவை கலந்துக்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணத்தால கலந்துக்க முடியாம போயிடும். அதுவும் பாரதின்னு சொன்ன உடனே கண்டிப்பா கலந்துக்கணும், உங்களுடைய இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆவல்ல தான் இதுல இருக்கேன். இந்த புத்தகத்தை வந்து நான் ஏற்கனவே வாசிச்சிருக்கேன். அவங்க அனிதா ஸ்ரீகாந்த் பேசும்போது அப்படியே படிச்சதெல்லாம் ரீகேப் பண்ண மாதிரி இருந்தது. அதுல வந்து நான் கொஞ்சம் ரசிச்சது என்னன்னா, அவர் அப்ப நான் வாசிச்சப்போ அந்த குருவிக்கு அரிசி போடும்போது, பாம்பாட்டிக்கு அந்த வேட்டி தரது, இதெல்லாம் வாசிக்கும் போது இப்படியெல்லாம் கூட மனுஷன் இருப்பாங்களா அப்படின்னு. அதாவது பாரதி பத்தி அவரை வந்து ஒரு ஸ்டேஜ்ல பார்க்கும்போது அவர் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்ற இதுலதான் நம்ம கண்ணோட்டத்துலதான் பார்ப்போம். ஏன்னா அவருடைய கவிதை வரிகள் எல்லாம் அப்படி இருக்கும். ஆனா மனதளவுல வந்து அவர் ஒரு குழந்தை மாதிரி ரொம்ப இறக்க சுபாவம் இருக்கிறவர் அப்படின்றது இந்த ஒரு 2-3 இன்சிடென்ட்ல நமக்கு தெரிய வரும். அது ஆக்சுவலி நாங்க பாண்டிச்சேரி ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம் வாசிப்போம் நேசிப்போம் குழுவில். அவர் கோமதி சங்கர் சார் தான் வந்துட்டு அதை லீட் பண்ணாரு. இப்போ அவருடைய இதெல்லாம் கேட்க அப்படியே எனக்கு அந்த இதுக்கே போன மாதிரி இருந்தது. பாண்டிச்சேரியில அந்த தெருக்கள்ல நடந்தது, அப்புறம் பாரதியாரை பத்தி கோமதி சார் வந்து சொல்லிட்டு இருந்தது, அப்புறம் அந்த புயல் அடித்த இரவு பத்தி அவருடைய வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு புயல் அடித்த இரவு பத்தி கோமதி சார் சொன்னதெல்லாம் எனக்கு அப்படியே நினைவுக்கு வந்துச்சு. இன்னும் கூட அது அப்படியே ஃப்ரெஷ்ஷா மனசுல இருக்கு. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நிகழ்வுல வந்து குயில் பாட்டு பத்தி படிச்சு அதை பத்தியும் நாங்க வந்து கலந்துரையாடல் எல்லாம் பண்ணியிருக்கோம். அதுலயும் வந்து பாரதியாரை பத்தி அது எப்படி சொல்றது, அது அவரை பத்தி சிலாகிச்சுட்டே தான் இருக்கிறோம். இன்னும் பொதுவா எல்லோருக்குமே பாரதியாரை ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம கோமதி சங்கர் சாருக்கு வந்துட்டு பாரதின்ற வார்த்தையை கேட்டாலே அப்படியே பயங்கரமா எக்ஸைட் ஆயிடுவாரு. ஸோ மெயினா வந்து அவருடைய இது கேட்கறக்கும் இருந்தேன். ஆனா இப்ப வந்து நிறைய விஷயங்கள், இப்போ ஒரு அக்லூர் சாரும் சரி, மதிக்குமார், அப்புறம் இவர் சாவித்திரி கண்ணன் சரி, இவங்க எல்லாம் சொல்லதை வச்சு பார்க்கும்போது இன்னும் கூட டீப்பா நம்ம பாரதியாரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இது வந்திருக்கு. பாரதியாரை பத்தியும் அவருடைய ஆளுமை பத்தியும் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு திறவுகோலா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நுழைப்புலத்துக்கும் நல்லூர் சார் அவர்களுக்கும் கோமதி சார் அவர்களுக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி சுகுணாமா. ரொம்ப ரொம்ப நீங்க சொன்னோன்னு எனக்கு அந்த பாண்டிச்சேரி சம்பவங்கள், பாண்டிச்சேரியில போனது எல்லாமே திரும்ப ஒரு தடவை ஞாபகம் வந்தது. ரொம்ப நன்றி. இது போன்ற நிகழ்வுகளுக்கு நமக்கு எண்ணிக்கை தான் கம்மியா இருக்கு, அது ஒரு மனக்குறையா தான் இருக்கு.
ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் வரமாட்டாங்கன்னா சனிக்கிழமையும் வராம இருக்காங்களேன்னு தோணுது. இருக்கட்டும். வேற யாராவது பேசணுமா? இல்ல நம்ம நல்லுவ பேச சொல்லலாம். வேற யாராவது பேசுறீங்களா? ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா பேசலாம். நல்லு பேசுறீங்களா? அனைவருக்கும் பேசுறேன். பேசு. அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமா வந்து எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாரும் எனக்கு நன்றி வேற சொன்னாங்க. ஏன்னா நான் அந்த நிகழ்வை தொடங்குறதுக்காக, அதாவது இணையத்தை மட்டும் இணைப்பு ஆன் பண்ணி விட்டு கொஞ்சம் வேறு சில பணிகள், நாளைய புத்தக வெளியீட்டு நிகழ்வுக்கான பணிகள் இருக்கிறதுனால அங்கே போயிட்டு போக வேண்டியதாயிடுச்சு. அனிதா ஸ்ரீகாந்த் பேசி பிடிச்சி கோமதி சங்கர் தோழர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் திரும்ப வந்திருந்தேன். அதுல இருந்து தொடர்ச்சியா கேட்டுட்டு இருந்தேன். கோமதி சங்கர் தோழருடைய உரையில ஒரு பாதி அளவுக்கு கேட்டிருந்தேன். அக்களூர் ரவி தோழர் பேசினதாகட்டும், மைத்திலி அவங்க பேசினதாகட்டும், சாவித்திரி கண்ணன் தோழர், எல்லாருடைய மதிக்குமார் தாய்மானவன் உள்ளிட்ட எல்லாருடைய ஸ்பீச்சையும் நான் கேட்டேன். ரொம்ப முக்கியமா கடைசியா வந்து கோமதி தோழர் கூட எண்ணிக்கை குறித்து வருத்தப்பட்டார். இந்த எண்ணிக்கையே வந்து செறிவா இருக்கு, இந்த நிகழ்வு வந்து மிக செறிவா இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். நான் ஒவ்வொரு தகவல்களையும் ரொம்ப நுணுக்கமாகவும் எல்லாத்தையும் நம்ம பகிர்ந்துகிட்டதுக்கு மகிழ்ச்சி. அது ஒரு பக்கம். மிக முக்கியமா சாவித்திரி கண்ணன் தோழர், ரவி தோழர் வந்து பாரதி நம்ம வந்து முழுமையா கொண்டாடலை அப்படிங்கிற மாதிரி குறைப்பட்டாரு. சாவித்திரி கண்ணன் தோழர் பேசும்போதும் வந்து அது வேற தளத்துக்கு வந்து எடுத்துட்டு போறாங்கன்றதையும் பேசினாங்க. இதெல்லாம் வந்து மிக முக்கியமா நான் இங்க என்ன பாக்குறேன் அப்படின்னா, பாரதி காந்தி 2 பேர் மேல இங்க ஒரு மறைமுகமான நேரடியா வெளிப்படையா கொஞ்சம் பேசிக்க முடியல அவங்களால. ஆனா ஒரு மறைமுகமான வெறுப்புணர்வை ஊட்டக்கூடிய வேலையை சிலர் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. வெளிப்படையாவே சொல்லணும்னா, திராவிட இயக்கம் சார்ந்து செயல்படக்கூடிய பலர் வந்து பாரதியை ஏதாவது வகை விமர்சிக்கிறது, காந்தியை வந்து விமர்சிக்கிறதுன்னு செயல்படுறத நான் பார்த்துட்டே இருக்கேன். திராவிட இயக்க தோழர்களுக்கு நான் பாரதி குறித்தான விமர்சனங்களை அவங்க வைக்கும்போது மிக முக்கியமா ஒண்ணுதான் சொல்லுவேன். எல்லாரும் வந்து பாரதிதாசனை திராவிட கவிஞர் அப்படின்னு ஏத்துக்கிட்டாச்சு. நீங்க எந்த கவிஞரை திராவிட கவிஞர்னு வச்சு கொண்டாடுறீங்களோ அந்த கவிஞன் தன்னை பாரதிக்கு அடிமையாகத்தான் சொல்லிட்டான். அதுதான் வந்து அவங்களுக்கான பதிலா நான் எப்பவுமே சொல்றது. நீங்க எல்லாம் ஏத்துக்கிறது விஷயம் கிடையாது. நீங்க யாரை வந்து திராவிட கவிஞன் கொண்டாடுறீங்களோ அந்த கவிஞன் தன்னை பாரதிக்கான தாசன் தான் வந்து குறிப்பிடுறாரு. அதனால பாரதி குறித்தான வாசிப்பு, பாரதி குறித்தான புரிதல்ங்கிறது வேறு தளத்தில் இருந்து மிக முக்கியமா என்னன்னா, எல்லாரும் பேசுறதையும் மிக முக்கியமா இந்த திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனைங்கிறதே வந்து பெரியார் சொன்னது, யார் சொன்னாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உன்னுடைய பொது புத்திக்கும் உன்னுடைய சுய சிந்தனைக்கும் வந்து ஏற்காதேன்னு சொல்லியிருக்காங்க. பாரதி மீதான விமர்சனங்களை வைக்கிறாங்களே ஒழிய அவங்க பாரதி குறித்தோ காந்தி குறித்தோ முழுமையான தேடலும் முழுமையான வாசிப்பும் இல்லாதவர்களா இருக்கிறதா நான் தொடர்ந்து பார்க்கிறேன். இல்லை அப்படின்னா அதை வந்து ஒரு எதிர்மறை சிந்தனை விதைக்கணுங்கிற நோக்கத்தோடையே வாசிக்கிறது, எதிர்மறையான சிந்தனைகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு பேசுறதுங்கிற அந்த ஒரு சிந்தனையும் நான் பார்க்கிறேன். எனக்கு நெருக்கமான சில தோழர்களே வந்து பாரதி குறித்தான விமர்சனங்களை, கட்டுரைகளை, நூல்களை எழுதியிருக்கிறதும் தெரியும் எனக்கு. ஆனா நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு, நான் தொடர்ந்து பல இடங்கள்ல சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப ரிப்பீட்டேஷனா கூறியது கூறல் தான், வரலாற்று காலத்தில் நின்று வாசிக்கணுங்கிறத நான் எப்பவுமே பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். வரலாற்றை முந்தைய காலத்தினுடைய சிந்தனைகளையோ அந்த காலத்தில் வாழ்ந்தவருடைய செயல்பாடுகளையோ நம்ம விமர்சிக்கிறது பொருத்தம் இல்லாததான் இருக்கும். சமகாலத்துல இருக்கிறதுக்கும் அன்றைக்கு இருந்து நமக்கு எவ்வளவோ கட்டங்களை தாண்டி வந்திருக்கும். ஆனா அன்றைய கால அன்றைய சூழல்ல அவங்க எப்படி இருந்தாங்க. இன்னொன்னு அவங்க, அதாவது அந்த செயல்பாட்டாளர்கள், நீங்க யாரா வேணா இருக்கட்டும், பாரதி மட்டுமே நான் அந்த இடத்துல வச்சு பேசல, பல இடங்கள்ல நீங்க சமூக சீர்திருத்தத்துக்கு முதல் எடுத்து கொடுத்தவங்களா பிராமணர்கள் இருக்காங்க. வங்காளத்தில் ஏராளமான முற்போக்குவாதிகள் வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து அதே போல மேட்டுக்குடி சமூகத்திலிருந்து நிறைய பேர் வந்து முற்போக்கு சிந்தனையோடு வந்திருக்காங்க. இன்னொன்னு நாம என்ன பார்க்க வேண்டியதா இருக்குன்னா, அவங்க எந்த தளத்துல இருந்து வர்றாங்க, அவங்க பேசுற முற்போக்கும் நாம பேசுற முற்போக்கும், பாதிக்கப்படுறவங்க பேசுற முற்போக்குக்கும், ஆனால் யாரால் வந்து இந்த சமூகம் பாதிக்கப்பட்டதோ அவங்க இடத்துல இருந்தே ஒருத்தங்க வந்து பேசுற முற்போக்கும் ஏராளமான வேறுபாடு. ஆசிரியர் வீரமணி சொல்லியிருக்காரு, பெரியாருக்கு பெண்ணிய சிந்தனைகள், பெண்ணியம் குறித்தான இந்த செயல்பாடு பெரியார் முன்னெடுக்கிறதுக்கெல்லாம் முன்னோடி வந்து பாரதியார்னு நான் சொல்லல, வீரமணி சொல்லியிருக்காரு. அதையும் வந்து இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சாராரை மட்டுமே நான் வச்சு பேசல, ஆனா இப்படியானவர்களுடைய செயல்பாடுகள் தான் பாரதி போன்றவர்களை வந்து எதிரணிக்கு தள்ளி விட்டுருது.
இப்பவும் வந்து தோழர் கூட பேசும்போது குறிப்பிட்டார், எதிரிகள் கையெடுத்துக்கிறார்கள். என்னை பொறுத்தவரைக்கும் நான் இதை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, யாரையுமே எதிரிகளாகவே நாம் கருத வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். மாற்று சிந்தனையாளர்கள் அவங்க இன்னொரு கோணத்துல, நம்ம கோணத்துல இருந்து மாறுபட்டு சிந்திக்கிறார்கள். இங்க என்ன ஆகுது, இங்க இந்த இருக்கக்கூடிய இந்த அரசியல் தளம், இங்க தூண்டப்படக்கூடிய இந்த வெறுப்புணர்ச்சி, இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் மாற்று சிந்தனை கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களை வந்து எதிரியா சித்தரிக்கிற ஒரு போக்குக்கு போயிடுறோம். அதே போல அவங்க தரப்புல இருந்தும், இது வந்து ஒரு தரப்புல மட்டும் தான் நடக்குது நான் சொல்லல, 2 தரப்புல இருந்தும் இந்த வெறுப்புணர்வை தூண்டுதல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நம்ம முந்தைய கால சமுதாயத்துல வாழ்ந்ததை விட இன்னைக்கு சமகாலத்துல எல்லாருமே மனசுக்குள்ள ஒரு பெரிய வன்மத்தை சுமந்துட்டு அலையிறமோங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு நகர்ந்து வந்திருக்கோம். இதையெல்லாம் நம்ம விட்டு வெளியில வர்றதுக்கு பாரதியினுடைய சிந்தனைகள், காந்தியினுடைய சிந்தனைகள்லாம் நமக்கு ஒரு முக்கியமான வழிகாட்டுதலா இருக்கும். ஒரு பார்ப்பன சமூகத்திலிருந்து வந்து ஒரு அக்ரஹாரத்துல வந்து பிறந்து வளர்ந்து பாரதியினுடைய வாழ்நாள் நம்மளை போல வந்துட்டு என்னுடைய அளவுக்கான வயது கூட அவர் வாழல. அவருடைய வாழ்நாள் ரொம்ப குறைவா இருந்தது. அப்ப அந்த இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, இன்னைக்கு நான் ஒரு கடவுள் மறுப்பாளனா இருக்கேன் அப்படின்னா, நான் பிறக்கும் போது அப்படி வரல. தீவிர ஆன்மீக தளத்துல இருந்துதான் அந்த இடத்துக்கு நகர்ந்திருக்கேன். அதை போல பாரதி வந்து இன்னும் பல காலம் வந்து பல 10 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தா பாரதி கிட்டையும் எத்தனையோ மாற்றங்களை நம்ம வந்து பார்த்திருக்க முடியும். அந்தந்த காலச்சூழல்ல பாரதி வந்து, அதாவது அதே போல ஒருத்தர் வந்து ஆன்மீக சிந்தனையோட இருக்காரு அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அவர் வந்து புறந்தள்ளுறதோ, தோழர் மதிக்குமார் ரொம்ப பிரமாதமா குறிப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு விதமான தீண்டாமைக்கு ஆளாக்கப்படுகிறார் அப்படின்னு. இங்க அதுதான் நடக்குது. அதாவது நாங்க என்ன சொல்றோமோ அல்லது நாங்க ஒரு கருத்தியில ஏத்துக்கிட்டோம்னா 100% அப்படியே ஃபாலோ பண்றவங்களை மட்டும்தான் நாங்க ஏத்துக்குவோம். அதுல இருந்து கொஞ்சம் முரண்படுறவங்களை கூட நம்ம ஏத்துக்க மாட்டோம். ஆனா பெரியார் வந்து முழுக்க முழுக்க வந்து கடவுள் மறுப்பை பேசின இடத்துல இருந்து அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிற இடத்துக்கு நகர்றாரு. அவங்களை அரசியல் காரணத்துக்காக, நீங்க கல அரசியலுக்காக அவங்க ஏத்துக்குவாங்க. இதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய சூழலா இருக்கு. அதே போல அதுக்கு பல இடங்கள்ல நம்ம பேச முடியும், முன் வச்சு பேச முடியும். சமகால அரசியல் குறித்து நான் பேச விரும்பல. அந்த மாதிரி இங்க அவர் வந்து வேதத்தை குறிப்பிட்டார். ஏன் இதெல்லாம் குறிப்பிட்டாருன்னா, நேற்றைக்கு இருந்து நீங்க அந்த பாரதி பிறந்த நாள் வந்துருச்சுன்னா போதும், பாரதி நினைவு நாள் வந்துருச்சுன்னா போதும், யாராவது பாரதி குறித்து வந்து பேச ஆரம்பிக்கும் போது எதிர்த்தரப்பினர் அன்னைக்குதான் அது வரைக்கும் வந்து பாரதி பற்றிய சிந்தனையே இல்லாம இருந்தவங்க எல்லாம் அப்பதான் வீறு கொண்டு எழுந்து பாரதியை விமர்சிக்க தொடங்குவாங்க. அது வரைக்குமான வந்து அவங்க அந்த விமர்சன போக்குல வந்து அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னே தெரியாது. இன்னும் அதே போலதான் இந்த 2 நாளைக்கு இருப்பாங்க, இன்னும் 2 நாளுக்கு பிறகு வந்து அவங்க காணாம போயிடுவாங்க. இது தொடர்ந்து பாரதியினுடைய ஒவ்வொரு பிறந்த நாளின் போது நான் பாக்குறதா இருக்கு. அப்ப என்னன்னா, அங்க அவங்களுக்குள்ளான சிந்தனையானது தொடர்ந்து அந்த அந்த காலகட்டத்துல பாரதியினுடைய இடத்திலிருந்து, பாரதி எந்த இடத்துல இருந்து எந்த காலத்துல இருந்து நம்ம பேசலாம், அந்த சூழலை எல்லாம் வந்து அவங்க மனசுல வச்சுக்காம, அதையெல்லாம் பொருட்படுத்தாம, இவங்க எங்களுக்கு தெரிஞ்ச சிந்தனை இன்னைக்கு பாரதி பேசல, அதனால் வந்து பாரதியை நாங்க நிராகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோணத்துல இருந்து அவங்க எல்லாம் பேசுறாங்க. இந்த விமர்சனங்களை நாமும் வந்து இதை கண்டும் காணாமலும் போக முடியாது. இது ஒரு பக்கம். அட் த சேம் டைம் இதை வந்து அவங்க கூட வந்து ரொம்ப அவங்களுக்கு புரிதலை உருவாக்க வேண்டியதுதான் முக்கியமானதா இருக்கே தவிர, அவங்க கூட வந்து நம்ம அதுக்கு நிகரா அவங்களுக்கு சரிநிகர் சமானமா வேறு தளத்தில் வேற விஷயங்களை பேச வேண்டிய இடம் இல்லை. அவங்களுக்கான புரிதல் மிக முக்கியமா அந்தந்த காலகட்டத்தை, வரலாற்றை வாசிக்கும் போது வரலாற்று காலத்தில் நின்று வாசியுங்கள்ங்கிறது தான். அந்த இடத்துல நின்று வாசிக்க பழகணும்னா அந்த நபர் யாரை பத்தி வாசிக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து, அவருடைய இடத்துல இருந்து நம்ம வாசிக்கணும். அப்படி வாசிச்சோம்னா நமக்கும் பல தெளிவுகள், பல புரிதல்கள் கிடைக்கும். அது வேற வேற மாதிரியான சிந்தனைகளை கொண்டு வந்து நமக்கு சேர்க்கும். அதன் மூலம் நம்ம வந்து யாரை வந்து ஏற்கணும், யாரை நிராகரிக்கணுங்கிறத நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள் யார் அப்படிங்கிறத நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். நிராகரிக்கப்பட வேண்டிய நபர்கள்னு கூட அதை எடுத்துக்க தேவையில்லை. நிராகரிக்கப்பட வேண்டிய சிந்தனைகள் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏற்க வேண்டிய சிந்தனைகள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து குணம் நாடி குற்றம் நாடின்னு வள்ளுவர் சொன்னது போல, குணம் எங்க இருக்கோ அதையெல்லாம் வந்து, அது குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருந்தாலும், இவன் வந்து திருவள்ளுவராவது மிகை நாடி மிக்க குழல்னு சொன்னாரு. நம்ம கொஞ்சமா இருந்தா கூட பரவாயில்ல, அதுல நல்லதை மட்டுமே எடுத்துக்கிட்டு மற்றதையெல்லாம் அல்லவை எல்லாம் தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து பயணிக்கலாம். அப்படியான ஒரு இடத்துக்கு நகரணும். அதுதான் ஒரு சமத்துவமான சமுதாயம் அமையத்துக்கான வழிவகையா செய்யும் நினைத்து இந்த அற்புதமான நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பையும் நன்றியும் கூறிக்கொள்கிறேன். மிக முக்கியமா வந்து எண்ணிக்கை ஒரு பிரச்சனையே இல்லை. 7:30 மணிக்கு தொடங்கிய நிகழ்வு சற்றேறக்குறைய இப்ப 9:15 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1.25 மணி நேரம் கடந்திருக்கும். இந்த நிகழ்வு நுழைவுளம் அமர்வுகள் செறிவான உரைகளோடு நம்ம வந்து செறிவான பொறுமையோடு நம்ம பேச தொடங்கும் போது எல்லா அமர்வுகளுமே மிக முக்கியமா ஒரு கருத்து செறிவோட தான் இருக்கிறத பாக்குறோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த அன்பும் நன்றியும். நீங்க தொடரலாம் கூட. நன்றி, வணக்கம். நன்றி தோழர். அனிதா, நீங்க பேசணும். ஏதாவது பேசுறதா இருந்தா பேசுங்க. நீங்க பேசணும்னா முடிச்சிடலாம். நன்றி அண்ணா. இந்த மாதிரி ஒரு
அருமையான புத்தகத்தை வந்து எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஒன்னே ஒண்ணு சொல்லணும்னு விரும்புறேன். நம்ம இந்த படத்தை வந்து பாரதிங்கிற படத்தால வந்து ஷாயாஜி ஷிண்டே அப்படிங்கிற ஒரு மராட்டிக்காரர் தான் அதுல பாரதியாரா நடிச்சிருப்பாரு. அவருக்கு அவருடைய ஒரு மராட்டி இதை நான் பார்த்தேன். அவருடைய ஒரு பேட்டியை பார்த்தேன் மராட்டி பேப்பர்ல. அவரோட படம் போட்டு அதுல வந்து அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. நான் தமிழ்ல வந்து பாரதி அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி அவருக்கு பாரதிங்கிறது யாருன்னே தெரியாது. ஆனா அந்த பாரதிங்கிற படத்துல நடிக்கும் போது அவர் வந்து பாரதியார் பத்தின நிறைய குறிப்புகளை வந்து படிச்சு, அப்புறம் இப்படி ஒரு கவிஞன் இந்த உலகத்துல இருந்து மறைஞ்சிருக்காரா, அவரை பத்தி யாருக்குமே தெரியலையே அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி மனவேதனையோட அதுல பேசி, அதுல வந்து நான் பாரதியாரா நடிச்சதுக்கு வந்து என்ன நடிக்க வச்சதுக்கு வந்து நான் முதல்ல அதுக்கு நன்றி சொல்லறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில போட்டோக்கள் அந்த பாரதியாரோடது இருக்கும் இல்லையா, அந்த பாரதியார் போட்டு ஒரு சாயல்ல பார்க்கும்போது நான் பாரதியார் மாதிரியே இருக்கேன். எனக்கு வந்து அந்த பாரதியார் மாதிரியே நான் இருக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல மராட்டியில அவர் வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு. அது அந்த ஒரு எதுலன்னா ஒரு துண்டு பேப்பர்ல வந்தது. அந்த பேப்பர்ல அவருடைய ஒரு பேட்டி அதை எடுத்து வச்சிருந்தேன். அது ரொம்ப நாளா என்கிட்டயே இருந்தது. இந்த வீடெல்லாம் மாத்தும் போது அது எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. அது 2 நாளா எனக்கு அது ஒரு இதா இருந்தது. நம்ம எடுத்து வச்சதை நம்ம பத்திரமா வச்சுக்க நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப எம்எல்ஏ எனக்கு ஒரு கோபம் இருந்தது. அந்த பேட்டியை நான் வந்து முதல்லயே சொல்லணும்னு நினைச்சேன். மறந்து போயிட்டேன். அதை வந்து நான் இப்ப கடைசியா சொல்லிட்டு அவ்வளவுதான்ண்ணா. ரொம்ப நன்றி அனிதா. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சியை நீங்க கொடுத்தீங்க. தோழர் நல்ல முடிக்கலாம். தோழர் ஒரே ஒரு நிமிஷம் பேசலாமா? பேசுங்க தோழர். ஒன்றும் இல்லை, நீங்க உங்க பேச்சுல வந்து ஒரு 15-20 நாள் பாரதி எங்கேயும் காணோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஆமா, எங்கேயோ காணா போயிட்டாரு அப்படின்னீங்க. அதுல இருக்கு, அந்த நூல்ல இருக்கு. சரி, இல்ல எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பாரதிக்கு ஒரு பயோகிராஃபி டியூ இருக்கு. சரி. அது முழுமையான ஒரு வரலாறு, அவருடைய வாழ்க்கை சித்திரம் வந்து இப்ப இன்னைக்கு கூட தங்கம்மாள், அதாவது செல்லம்மாள் பாரதி எழுதின ஒரு புத்தகத்தை வாசிச்சேன். அதுல தங்கம்மாள் பாரதி 1944 சக்தி காரியாலயம் 1940 போட்ட புத்தகம் என்கிட்ட இருக்கு. சரி. அதுல வந்து தங்கம்மாள் பாரதி அதுக்கு வந்து ஒரு முன்னுரை எழுதியிருக்காங்க, 2வது பதிப்புக்கு எழுதியிருக்காங்க. திருநெல்வேலியில இருந்து அரசலாபுரமோன்னு ஏதோ ஒரு ஊர்ல இருந்து எழுதியிருக்காங்க அவங்க. அதுல சொல்றாங்க, இது காசிக்கு இவர் வந்து அப்பா இறந்து போனோன்னா அம்மா இறந்து குப்பமாத்த காசிக்கு அழிச்சிட்டு போனாங்க. அவரு அவங்க மாமா வந்து மிகப்பெரிய பணக்காரர் அப்படிங்கிறாப்புல அவங்க எழுதுறாங்க, செல்வந்தர் அப்படின்னு. அதாவது 2 மடம் கட்டாயிட்டு தோழர், கேட்கல. உதவி செய்வாங்க. ஹலோ, விட்டு கேக்குது. சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க. சங்கராச்சாரியார் தமிழ்நாட்டுல எல்லா ஊருக்கும் போனா எப்படி அவருக்கு வரவேற்பு கிடைக்குமோ, அதே போல எங்க மாமா இங்க வந்தாருன்னா அவளுக்கு அவரும் வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க வந்து பதிவு பண்றாங்க. காசியில வந்து அவர் வந்து கிராப் வெட்டினது, பூணூல்ல கழட்டி போட்டது, இந்த விஷயங்கள்லாம் பதிவு பண்றாங்க. இப்ப அந்த அந்த மிகப்பெரிய மாற்றங்களுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது முழுமையா நமக்கு தெரியல. ஒருவேளை அவர் படிச்ச படிப்புல அந்த தாக்கம் ஏற்பட்டு அதுலேருந்து பகுத்தறிவு கருத்துக்களை, பகுத்தறிவு சிந்தனையை வந்து அவர் உள்வாங்கிட்டு இப்படி பண்ணாரா என்ன அப்படிங்கிறது, எதனால அப்படி பண்ணார் அப்படிங்கிற பல விஷயங்கள் இன்னும் பூடகமாவே இருக்கு. அதனால அது ஒரு ஒன்று இருக்கு. அது மிகப்பெரிய காரியம். அது யார் செய்ய போறான்னு அப்படி தெரியல. ஒரு மிகப்பெரிய ஒரு தோப்பு ஒன்று பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இதை நீங்க சொல்லும் போது நான் ஒண்ணு சொல்ல வேண்டி இருக்குது. சென்ற 10ஆம் தேதி 11ஆம் தேதி பாரதியோட பிறந்த நாள். 10ஆம் தேதி எட்டயபுரத்துக்கு போயிருந்தேன். 11 போக முடியாதுங்கிறதுனால போனது. 10ஆம் தேதி என் தோழர் சுதாகரையும் கூட்டிட்டு போகும்போது அங்க தோமுசி ரகுநாதனுடைய பெயரால் அவருடைய புத்தகங்கள், அவர் தன்னுடைய வாழ்நாள்ல சேகரித்த அத்தனை புத்தகங்களையும் பாரதி முற்போக்கு வாலிபர் சங்கத்துக்கு ஒரு நூலகமாக வச்சிருக்காங்க. அது பாரதி ஆய்வாளர் இளசை மணியன் தான் அதை பராமரிச்சுட்டு வந்தார்.
மணியன் இப்ப காலமாயிட்டார். இப்ப அந்த புத்தக சாலைக்கு நாங்க போனோம். அதுல ஒரு பகுதி மட்டும் பாரதி குறித்த ஒரு பீரோ, அவருக்குன்னே ஒரு பீரோ வச்சிருக்க மாதிரி அவ்வளவு பாரதி குறித்த நூல்கள், பாரதியினுடைய படைப்புகள், பாரதியை பற்றி மற்றவர்கள் எழுதிய படைப்புகள், பாரதியை பற்றிய விமர்சனங்கள் என்று பாரதி நூல்களாகவே ஒரு நூற்றுக்கணக்கான நூல்களுக்கு மேலாக ஒரு ரேக்ல வச்சிருந்தாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த நூல்கள் எல்லாம் எத்தனை நாள் பராமரிக்கப்பட போகிறதோ என்று பயம் வேற வந்தது. அப்படி இருக்குது, நிலைமை இருக்கு அந்த நூலகத்துல. அந்த புத்தகங்கள், அந்த ஒரு நூற்றுக்கணக்கான புத்தகங்களை ஒருவன் உட்கார்ந்து படிச்சுட்டா, அந்த நூலகத்துல படிச்சுட்டா, பாரதியை குறித்த அத்தனை இடைவெளிகளையும் நிரப்பிவிட முடியும் என்று ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. நீங்க இப்ப சொல்லும் போது அப்படி ஒரு வேலையை நானும் மனதுக்குள்ள வச்சுக்கிட்டேங்கிறத நாங்க பதிவு பண்றேன். பார்க்கலாம், காலம்தான் எல்லாத்துக்கும் கை கொடுக்கணும். நன்றி. நல்ல, நீங்க முடிச்சிடலாம். சொல்லுங்க அனிதா. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன்னா, இப்போ எங்களுக்கு அந்த மே மாசத்துல என்னோட ஒரு ஆசிரியரோட ஒரு அட்வான்ஸ் லெவல்ல நான் ஒரு கோர்ஸ் முடிச்சேன்னா, அதுல வந்து எங்களுக்கு ஒரு டாஸ்க் வச்சாங்க. அதாவது வேற ஒரு மொழியில இருக்கிறவங்க வெளியில வந்து அவங்க ஒரு 4 வரி பாடல் வந்து பாடி காட்டி அதை வந்து மத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லு. நான் வந்து பாரதியருடைய ஓடி விளையாட பாட்டு பாடினேன் 4 வரி மட்டும். அப்ப அவங்களுக்கு அந்த மெட்டு ரொம்ப பிடிச்சு, நீ என்ன பாடின அப்படிங்கறத எங்களுக்கு சொல்லு அப்படின்னாங்க. அதையே நான் வந்து அவங்களுக்கு ஹிந்தியில பாடி காமிச்சேன். அவங்களுக்கு அந்த 4 வரி ரொம்ப பிடிச்சு. இப்போ எங்க இதுல வந்து நான் சிலப்ப போகும்போது அந்த குழந்தைங்களோட அந்த பாட்டை பாடுவேன். அதை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனாலதான் சொன்னேன்னா. அந்த பாட்டை மட்டும் நான் பாடட்டுமா? ஓடி விளையாடு பாப்பா. दौड़ के खेलो मेरे बच्चे, साथ में खेलो मेरे बच्चे, चुप के मत बैठो बच्चे, तू दूसरे को डांटो मत बच्चे அப்படின்னு பாடினேன். அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னுடைய டிரான்ஸ்லேஷன் கரெக்டானு எனக்கு தெரியாது, ஆனா அவர் பாடினதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். இப்போ அந்த குழந்தைங்க என்ன பார்த்தா பாடும். சரி சரி, சிறப்பு. நன்றி அனிதா.